யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் 26ஆம் வசனம் வாசிங்க. அந்தபடி ராகாப் பேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினாலே அல்லவோ நீதியுள்ளவளாக்கப்பட்டாள். அப்படியே ஆவியில்லாத சரீரம் செத்ததாயிருக்கிறது போல கிரியை அல்லாத விசுவாசம் செத்ததாயிருக்கிறது. கண்களை மூடி தேவன் நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி ஆண்டவரே. உடைய வார்த்தை எங்களோடு பேசட்டும், உடைய வசனம் எங்களோடு இடைப்படட்டும். ஆவியானவர் நீங்க பேசுங்கப்பா, மனுஷன் இல்லை, மனுஷனை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் நீங்க இடைபடுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து யாக்கோபு புத்தகத்தை தியானித்துக் கொண்டு வருகிறோம். கடந்த வாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரை நம்ம தியானித்தோம். உயிருள்ள விசுவாசம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான உவமையாக ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை எடுத்து நம்ம என்ன பண்ணோம், தியானித்தோம். இப்போ ரெண்டாவது ஒரு இலிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு உதாரத்துவத்தை யாக்கோபு கொண்டு வராரு. அல்லேலூயா. யாரை கொண்டு வராரு? ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டிய விஷயம். 2 பேரை தான் காட்டுறாரு. அதில் முதல்ல ஆபிரகாமை காட்டுகிறார். ரெண்டாவது யாரை காட்டுகிறான்னு சொன்னால் ராகாபை என்ன பண்ணுகிறார், காட்டுகிறார். ராகாப் யோசுவா புத்தகத்திலே வருகிற ஒரு பெண். அவள் முக்கியமாக ஒரு ஒப்பிடுதலை நம்ம முதல்ல பார்த்தோம்னா தான் கர்த்தர் எந்த அளவுக்கு ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் பயன்படுத்துகிறார் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஆபிரகாம் ஒரு யூதன் என்று அறியப்படுகிறார். ஆனால் ராகாப் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஜென்டைல், புறஜாதி, யூதன் அல்லாத ஒரு பெண். ரெண்டாவது ஆபிரகாம் ஆண், ராகாப் பெண். மூன்றாவது ஆபிரகாம் ஒரு நல்ல ஒரு மனுஷன். கர்த்தர் அவனை பற்றி சொல்லும்போது விசுவாசத்தின் தகப்பன் அப்படின்லாம் சொல்கிறார். ஆனால் ராகாபினுடைய வாழ்க்கை எப்படி குறிப்பிடப்படுகிறது அதை நான் சொல்ல தேவையில்லை, வசனமே சொல்லுது. அந்தபடி ராகாப் என்னும் வேசி, அந்த வார்த்தை அவளுக்கு திரும்ப அடைமொழியாக என்ன பண்ணுது, கொடுக்கப்படுது. மூன்றாவது ஆபிரகாம் ஒரு நல்ல வசதியுள்ள ஒரு மனிதனாக, மதிப்புமிக்க மரியாதையும் மதிப்புமுடைய ஒரு மனிதனாக வாழ்கிற ஒரு மனுஷன். ராகாப் ஒரு வேசி என்று சொன்னால் விபச்சார பெண். ஒரு விபச்சார பெண்ணை இந்த உலகம் எப்படி பார்க்கும் அப்படின்னா ரொம்ப டீக்ரேட் பண்ணி ரொம்ப தாழ்த்தி தான் அவங்களை என்ன பண்ணுவாங்க, பார்ப்பாங்க. அடுத்தது ஆபிரகாம் ஒரு நல்ல ஒரு தலைவன் என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷன். ராகாப் சும்மா ஒரு அதிகாரத்தில் ஒரு 5-6 வசனங்களில் வந்து போகிற ஒரு சாதாரண கடவுள் மேல் விசுவாசம் உள்ள ஒரு பெண். அடுத்தது ஆபிரகாம் சமூகத்திலே ஒரு மேன்மையான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மனுஷன். ராகாப் சமூகத்திலே கடைசி தளத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண். இப்படிப்பட்ட ஒரு ஒப்பிடுதலை நாம் பார்க்க முடியுது. ஆபிரகாமுக்கு நல்ல வழிநடத்துதல் இருந்தது. கர்த்தர் அவனோடு பேசினார், கர்த்தர் அவனை வழிநடத்தினார், அவனோடு கூட இருந்தார். ஆனால் ராகாப் விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருந்த ஒரு மகளாக என்ன பண்ணார், இருந்தார். ஆபிரகாம் தேவனிடத்திலிருந்து நேரடியாக வெளிப்பாடு பெற்ற ஒரு மனிதன். ராகாப் தேவனிடத்திலிருந்து நேரடியாக வெளிப்பாடு பெறவில்லை, தேவனை பற்றியே காத்துவாக்கில் ஒரு செய்தி வருதுங்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கேட்டு பெற்றுக்கொண்ட ஒரு மகள். இப்படிதான் இவங்க 2 பேருக்கு உண்டான ஒரு வித்தியாசம். ஆனால் ஆபிரகாமுக்கு இணையாக உயிருள்ள ஒரு விசுவாசத்தை கொண்ட ஒரு ஜென்யூன் உண்மையான விசுவாசத்தை கொண்ட மகள் என்று சொல்லி யாக்கோபு யாரை குறிப்பிடுகிறார் என்று சொன்னால் ராகாபை குறிப்பிடுகிறார். பரிசுத்த ஆவியானவருடைய உந்துதல் ஆபிரகாமையும் ஒரே தளத்தில் வைக்கிறது, ராகாபையும் ஒரே தளத்தில் வைக்கிறது. இந்த உலகத்தில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, ஆண் மேலானவன் பெண் கீழானவள். ஆண் தான் மேலே, பெண் கீழே அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்களுக்குண்டான மதிப்பு கிடையாது, மரியாதை கிடையாது. இன்னைக்கு பைபிள்லேயே சில பேர் சண்டை போடுறாங்க, பெண்களை சரியாக மதிக்கிறது கிடையாது. பைபிளில் கூட ஆணுக்கு தான் அதிக முக்கியத்துவம் இருக்கிறது, பெண்ணுக்கு அதிக முக்கியத்துவம் இல்லை அப்படின்னு சொல்லி. நல்லா கவனிங்க, விசுவாசம் என்பது தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே முதல் அடிப்படை தத்துவம் கிறிஸ்தவ வாழ்க்கையில். அந்த அடிப்படை தத்துவத்துக்கு ஆபிரகாமை ஒரு பக்கம் கோட் பண்ணுறாரு, சொல்கிறார் அப்படின்னா இன்னொரு பக்கம் யாரை சொல்லுகிறார், ஒரு பெண்ணாகிய ராகாபை குறித்து என்ன பண்ணுகிறாள், சொல்லுகிறார். அப்போ கடவுள் ஆணையும் பெண்ணையும் சரிசமமாக தான் பார்க்குறாரோ தவிர அது ஒரு வீக்கர் செக்ஷன், ஒரு பலவீனமான பாண்டம் அப்படின்லாம் கடவுள் பார்க்கறது கிடையாது. கடவுளுடைய பார்வை எப்பொழுதும் மனிதனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ எதை பார்க்கிறார், இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்திற்கு ஆண் என்று பேதம் கிடையாது, பெண் என்று பேதம் கிடையாது. வேதவசனம் அதான் நமக்கு கற்றுக் கொடுக்குது. இன்னும் ஆழமாக சொல்ல போனால்
எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே விசுவாசத்தினுடைய கதாநாயகர்கள் யார் என்று வேதவசனத்திலிருந்து பல பேரை குறிப்பிடுகிறது. அப்படி குறிப்பிட்டுக்கொண்டே வரும்பொழுது அதில் யாரை குறிப்பிடுகிறது என்று சொன்னால் ராகாபையும் குறிப்பிடுகிறது. ஒரு இடத்துல மாத்திரம் ராகாப் இல்லை. ராகாபினுடைய மிகப்பெரிய ஒரு எக்ஸ்டென்ஷன் என்ன தெரியுமா? ராகாப் இயேசு கிறிஸ்து வந்த சந்ததியில் ஒரு மகளாக அங்கம் வகித்த ஒரு மகளாக இருந்தார். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. உலக மக்கள் சொல்லுவாங்க யூதர் கடவுள் தான் இயேசு, யூதர்கள் கடவுள், ஒரே இது கடவுள், அவங்க இஸ்ரவேல் தேசத்துக்கு மாத்திரம்தான் கடவுள், யூதர்களுக்கு மாத்திரம்தான் கடவுள் அப்படிம்பாங்க. ஆனா ராகாப் பார்த்தீங்க அப்படின்னா யூதர் அல்ல. ராகாப் ஒரு கானானிய பெண், எரிகோ பட்டணத்திலே வாழ்ந்த ஒரு கானானிய பெண், புறஜாதி பெண், யூதர் அல்லாத ஒரு பெண். ஆனா எப்படி அந்த மகள் இயேசு கிறிஸ்துவினுடைய சந்ததியில் அவள் இடம் பிடிக்கிறாள்? மத்தேயு புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவள் இயேசு கிறிஸ்துடைய சந்ததியில் என்ன பண்ணுகிறாள்? இடம் பிடிக்கிறாள். எப்படி அவள் இடம் பிடிக்கிறார் என்று சொன்னால் தன்னுடைய விசுவாசத்தின் மூலமாக. ஹல்லேலூயா. யூதன் என்றும் கிடையாது, கிரேக்கன் என்றும் கிடையாது, மேலானவன் என்று கிடையாது, கீழானவன் என்று கிடையாது, ஆண் என்று கிடையாது, பெண் என்று ஒருத்தன் கிடையாது, பரிசுத்தவான் என்று ஒருத்தன் கிடையாது, பாவி என்று ஒருத்தன் கிடையாது. தேவனுடைய பார்வையிலே யார் தேவனை அதிகம் விசுவாசிக்கிறார்கள், யார் உண்மையான விசுவாசம் கொண்டவர்களாக இருக்கிறாங்க, அதுதான் தேவனுடைய பார்வை. அதுதான் தேவனுடைய சந்ததியிலே அவளை கொண்டு வருகிறது. அடுத்தது யோசுவா புத்தகத்தினுடைய 2ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் திருப்பி வைத்துக் கொள்ளுங்க. முழு அதிகாரத்தையும் நம்ம வாசிக்க முடியாது. நான் இந்த ராகாப் யார் என்பதை ஒரு சுருக்கமாக உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுகிறார்கள்? எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்டு வருகிறார்கள். புறப்பட்டு வரும்போது 40 வருஷம் வனாந்தரத்தில் நடந்து வருகிறார்கள். அப்பொழுது மோசே அவர்களை வழிநடத்தி கொண்டு வருகிறார். நெபோமலை கிட்டத்தில் வரும் பொழுது மோசே தேவனால் என்ன பண்ணுகிறார்? எடுத்துக்கொள்ளப்படுகிறார். எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அந்த மோசேயினுடைய ஸ்தானம், வழிநடத்துதலுடைய ஸ்தானம் யாருடைய கரத்திலே கொடுக்கப்படுகிறது? யோசுவாவினுடைய கரத்தில் என்ன பண்ணுகிறது? கொடுக்கப்படுகிறது. இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை யோசுவா நடத்தி கொண்டு போகிறார். முதலாவதாக அவர்கள் யோர்தான் நதியை என்ன பண்ணுகிறார்கள்? கடந்து செல்லுகிறார். இப்பொழுது யோர்தான் நதியை முதலாவது கடந்து சென்ற பிறகு இப்பொழுது அந்த கானான் தேசத்தின் நெருங்கி வந்துட்டாங்க, பார்டர் வந்துட்டாங்க. இப்ப முதலாவது எதை ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா எரிகோ தேசத்தை என்ன பண்ணணும்? ஜெயிக்கணும். நல்லா கவனிங்க. இதுவரை இஸ்ரவேல் ஜனங்கள் மனிதர்களோடு சண்டை போட்டு யுத்தம் போட்டதான ஒரு வரலாறு கிடையாது. அவர்கள் எப்படி கடந்தார்கள் சொன்னா அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டாங்க. தண்ணீரை கடந்தார்கள், செங்கடலை கடந்தார்கள், எகிப்திலே பார்வோன். இதுதான் ஒரு ஹிஸ்டரி. முதல் முறையாக ஒரு தேசத்தை எதிர்கொள்ள போகிறார்கள். பிற தேசத்தை என்ன பண்றாங்க? எதிர்கொள்ள போறாங்க. அப்படி எதிர்கொள்ள போகும் பொழுது அந்த எரிகோ பட்டணத்திற்குள்ளாக 2 வேவுக்காரர்களை அனுப்புறாங்க. அந்த தேசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? எரிகோ பட்டணம், அங்க எப்படி இராணுவ வீரர்கள் இருக்கிறாங்க, அந்த தேசம் சண்டையில எப்படிப்பட்டதாக இருக்கிறது, வலுவானதாக இருக்கிறதா, இப்படி வேவு பார்க்க 2 பேரை அனுப்புறாங்க. அப்படி 2 பேரை வேவு பார்க்க அனுப்பும் பொழுது அந்த எரிகோ தேசத்தினுடைய ராஜாவுக்கு தெரிய வருது, யாரோ 2 பேர் நம்ம தேசத்தை வேவு பார்க்க வந்திருக்கிறாங்க, சண்டை போட வந்திருக்கிறாங்க, வேவு பார்த்துட்டு போனாங்கன்னா சண்டை போடுவாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? அவங்க பேசிக்கிறாங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் அந்த தேசம் முழுவதும் அந்த 2 வேவுக்காரர்களை பிடிப்பதற்காக இராணுவ வீரர்களை என்ன பண்றாங்க? அனுப்புறாங்க. இராணுவ வீரர்கள் அந்த தேசம் முழுவதும் சுற்றி திரிந்து தேடுகிறார்கள். இந்த 2 வேவுக்காரரும் அங்க உள்ள மாட்டிக்கிறாங்க. அப்படி மாட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய ஒரு பெண் தான் ராகாப். இந்த பெண் விபச்சாரம் செய்கிற ஒரு பெண். இந்த பெண்ணுக்கென்று ஒரு ஹோட்டல், ஒரு லாட்ஜ் இருக்குது. அந்த லாட்ஜில் தான் அந்த பெண் என்ன பண்ணுகிறாள்? விபச்சாரம் செய்து கொண்டு இருக்கிறாள். அந்த லாட்ஜுக்குள்ளாக இவங்க என்ன பண்ணிடுறாங்க? அந்த ரூமுக்குள்ளாக, அந்த வீட்டுக்குள்ளாக இவங்க என்ன பண்ணிடுறாங்க? ஓடிடுறாங்க. இதை ராகாப் பார்க்குறா, தான் வீட்டுக்குள்ளே யாரோ 2 பேர் வந்திருக்கிறாங்க, இவர்கள் வேவுக்காரர்கள் என்பதை அடையாளம் கண்டு கொள்ளுகிறார். அப்போ அவங்க கிட்ட பேசுகிற ஒரு வார்த்தை தான், நீங்கள் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து வருகிறீர்களா, நீங்கள் இஸ்ரவேலர்களா என்று சொல்லி அவங்ககிட்ட கேட்குறாங்க. அதாவது எகிப்திலிருந்து வந்தவங்களா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க? ஆமாம், நாங்கள் எகிப்திலிருந்து வந்தவங்க, இந்த தேசத்தை வேவு பார்க்க வந்தோம். அப்போ நம்ம சொல்கிறாங்க, ராகாப் சொல்கிறாங்க, இதுதான் விசுவாசத்தினோட அறிகுறி. உங்கள் தேவனை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கோம், அவர் நல்ல பயங்கரமானவர், செங்கடலை நீங்கள் கடந்து வந்த அந்த சம்பவத்தை எல்லாம் நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம்? கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி. நல்லா கவனிங்க. இந்த செங்கடல் சம்பவம் நடந்தது எப்பொழுது? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்? கொஞ்சம் கணித்து சொல்லுங்க பார்க்கலாம். நான் தெளிவாக சொல்லிட்டேன். எத்தனை வருஷம்? 4000 வருடங்கள், 400 வருடங்கள். 4லே நிற்கிறீங்களே.
40 வருஷம். எத்தனை வருஷம்? 40 வருஷம் தான் ஆகுது. செங்கடலை கடந்து இஸ்ரவேல் ஜனங்கள் தானே. யோசுவாவும் 4000 வருஷமும் உயிரோடு இருக்கிறாரு, இல்லை 400 வருஷம் உயிரோடு இருக்கிறாரா? அப்போ 40 வருஷம் அவங்க வனாந்தரத்தை கடந்துறாங்க. இவர் மரித்து போறாரு, மோசே மரித்து போறாரு. அடுத்த உடனே ஜெரிகோக்குள்ளே போகிறாங்க, எரிகோ பட்டணத்துக்குள்ளே போகிறாங்க. அப்போ 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை யார் மனதில் வச்சிருக்கிறா? இந்த பெண் மனதில் வைத்து சொல்றா, ஐயோ உங்கள் கடவுளை பற்றி எங்களுக்கு தெரியுமே, அவர் எப்படிப்பட்டவர்னு எங்களுக்கு தெரியுமே என்று சொல்லி என்ன பண்ணுகிறாள்? அவள் சொல்லுகிறாள். அடுத்து ஒரு வார்த்தை சொல்றாரு. அந்த அம்மா சொல்றாங்க, நாங்கள் உங்கள் கடவுளை பற்றி நல்லா கேள்விப்பட்டிருக்கிறோம், அவர் பயங்கரமானவர், நாங்கள் எல்லாமே எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், பயந்து போனவங்களாக என்ன பண்ணுகிறோம் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க அந்த இடத்துல சொல்கிறாங்க. இது எல்லாமே நம்ம என்ன பண்ண முடியுது? பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் அந்த அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் என்ன பண்ணுங்க, இராணுவ வீரர்கள் வந்து கதவை தட்டும்போது இந்த அம்மா அந்த அவரை ஒளியை வச்சுட்டு சொல்கிறாங்க, நீங்கள் மேலே போய் ஒளிஞ்சுக்கோங்க ஒரு இடத்துல. அவர் இராணுவ வீரர்கள் போன உடனே இந்த வழியாக நீங்கள் என்ன பண்ணிருங்க, வெளியே போயிடுங்க அப்படின்னு சொல்லி எப்படி தப்பிக்க வேண்டும்ங்கிற ஒரு வழியை என்ன பண்ணிடுறாங்க சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, நீங்கள் இந்த தேசத்தை பிடிக்கும் பொழுது தயவு செய்து எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்துக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கருணை காட்டுங்க, நாங்கள் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அவர்கள் சொல்லுகிறார்கள், சரி ஒரு துணியை நீங்கள் வெளியே மாட்டி வைங்க, அந்த துணியை நாங்கள் எங்கள் ராஜா கிட்ட, எங்கள் யோசுவா கிட்ட நாங்கள் எல்லாம் சொல்லிடுறோம், வரும் பொழுது அந்த துணியை பார்த்தா உங்கள் வீட்டுக்குள்ளே புகுந்து நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. இதுதான் ராகாபினுடைய ஹிஸ்ட்ரி, முதல் வரலாறு. இப்படி இருந்த ஒரு பெண் எப்படி இயேசு கிறிஸ்துடைய வம்சத்திற்குள்ளே வரா அப்படிங்கிறத நம்ம கடைசியாக என்ன பண்ணுவோம், நம்ம அதை பார்க்க போகிறோம். இப்போ நல்லா கவனிங்க. 9ஆம் வசனம், 10ஆம் வசனம், 11ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாம் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறம் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சிகோனுக்கும் ஒகேக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லோருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயரே வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். ஹல்லேலூயா. கடைசி வார்த்தை ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயரே வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். சகோதர சகோதரியே, எப்படி இந்த பெண் உண்மையான விசுவாசம் கொண்ட மகள் அப்படின்னு சொல்லலாம்னா ஒரு 5 பாயிண்ட் இந்த வசனத்தில் நம்ம பார்க்க முடியும். முதலாவது, அவள் கடவுளை பற்றி என்ன கேள்விப்பட்டாலோ அதை முழுவதுமாக நம்பின ஒரு மகளாக இருந்தாள். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல தேவ பிள்ளைகளுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு 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 டிராபேக் அப்படின்னு சொல்லலாம், ஒரு 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 பின்மாற்றம் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தரை நம்புவதிலே குறைவுள்ளவர்களாக இருக்கிறாங்க. வேத வசனத்தை கேட்கிறார்கள், வேத சத்தியத்தை கேட்கிறாங்க, ஆனா கேட்ட வேத வசனத்தையும் சத்தியத்தையும் நம்ப முடியல. அதனாலதான் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியல. வசனத்தை கேட்டும் சத்தியத்தை கேட்டும் மனம் திரும்ப முடியாத ஒரு வாழ்க்கை ஏன் நமக்குள்ள இருக்குது அப்படின்னு சொன்னா, நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை. தேவ வசனத்தின் மீது என்ன கிடையாது? விசுவாசம் கிடையாது. ஆனா இந்த மகளுக்குள்ள இருந்த ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த இன்சிடென்ட்ல அந்த மகள் இல்லை. இதுவரைக்கும் கர்த்தரால அற்புதம் அதிசயம் பெற்ற ஒரு மகளானா அதுவும் கிடையாது. 40 வருடத்திற்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம். இவ வாழ்கிற நிலைமையோ சமுதாயத்திலே ரொம்ப ஒரு 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 அலங்கோலப்பட்ட ஒரு நிலைமை. சமுதாயத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு நிலத்துல ஒரு நிலைமையில் அவ இருக்கிறா. ஆனா அவ கேள்விப்பட்ட விஷயம் யாரை குறித்து? தேவனை குறித்து கேள்விப்பட்ட விஷயத்தை விசுவாசிக்கிற ஒரு மகளாக இருந்தா. ஹல்லேலூயா. கேள்விப்பட்டதை விசுவாசிக்கவில்லை என்று சொன்னால், இவ்வளவு தூரம் அந்த ஜனங்களை, அதாவது இந்த 2 வேதுக்காரரையும் மறைத்து வைக்கிற தைரியம் அவளுக்குள்ள என்ன பண்ணியிருக்காது? பிறந்திருக்காது. விசுவாசம் தான் ஒரு மனிதனுக்குள்ள எதை கொண்டு வரும்? தைரியத்தை கொண்டு வரும். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே விசுவாசம் இல்லை அப்படின்னு சொன்னா தைரியம் இருக்காது. தைரியம் என்று சொன்னா சண்டை போடுகிற தைரியம் அல்ல, கல் எடுத்து அடிக்கிற தைரியம் அல்ல, கத்தி எடுத்து குத்துற தைரியம் அல்ல, வார்த்தைகளால் துளைக்கிற ஒரு தைரியம் அல்ல. தைரியம் என்பது எதை குறிக்கக்கூடிய காரியம் என்று சொன்னால், தேவனுக்காக உபத்திரவத்தை தாங்குகிற மனப்பக்குவம். அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தைரியம் என்று சொன்னால் அதுதான்.
உலக நடைமுறையிலே தைரியம் என்று சொன்னால் எதிர்த்து நிற்பது, சண்டை போடுவது, அந்த மாதிரி ஒரு காரியங்கள், இதுதான் தைரியம் சொல்லுவாங்க. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தைரியம் என்பது உபத்திரவத்தை தாங்குவது. அப்படியே மாறி வரும். கவனிங்க நல்லா. உலகத்தில் எதிர்த்து சண்டை போடுறவனை தைரியசாலிமா, தாங்குகிறவனை அடி வாங்குகிறவனை கோலை அப்படிம்பான். ஆனால் வேதம் கற்றுக் கொடுக்கிற அந்த விசுவாசம் ஒரு மனுஷனை எப்படி மாற்றுக்குன்னா, உபத்திரவத்தை தாங்குகிறவனை தைரியசாலி என்று என்ன பண்ணுகிறது சொல்லுகிறது. என் நாமத்தின் நிமித்தம் உபத்திரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், blessed person, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அழகா எவ்வளவு சொல்றாரு பாருங்க அந்த இடத்துல. இந்த மகள் அழகா சொல்றா. 3 விஷயம் இவருடைய வாழ்க்கையில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, நல்லா கவனிங்க. தைரியம். உங்கள் தேவனாகிய கர்த்தர், அவர்தான் உண்மையான இந்த உலகத்தினுடைய கடவுள், அவர்தான் உண்மையான தேவன். அதே போல ஃபர்ஸ்ட் வசனத்துல சொல்றா, அவர் உங்களிடத்துல செய்த, உங்களுக்கு முன்பாக செய்த அற்புதங்கள், 10ஆம் வசனத்துல அந்த அற்புதத்தை முழுவதுமாக நம்பின ஒரு மகளாக என்ன பண்ணா இருந்தா. அவ வல்லமையை புரிந்து கொண்டாள். நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய வல்லமையை புரிந்து கொள்ளவில்லை. சிவந்த சமுத்திரத்திலே நம்ம பார்க்கிறோம், அவர்கள் பார்வோன் மன்னனுக்கு எதிராக நின்று அவர்கள் எல்லோரும் அமிழ்ந்து போனார்கள். கர்த்தருடைய வல்லமையை இஸ்ரவேல் ஜனங்கள் அதை பார்த்து புரிந்து கொள்ள முடியல. ஒருவேளை அதை பார்த்து புரிந்து கொண்டவர்களாக இருந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா, வனாந்தரத்திலே முறுமுறுக்கிற ஒரு ஜனங்களா என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, இருந்திருக்க மாட்டாங்க. ஆனா தொலைதூரத்தில் வாழ்ந்த ஒரு மகள், காது வழி செய்தியாக கேட்ட ஒரு மகள் சொல்றா, அவர் வல்லமை உள்ளவர், ஹல்லேலூயா, அவர் பராக்கிரம் உள்ளவர், எதிரிகளை வீழ்த்துகிற வல்லமை உள்ளவர். சகோதர சகோதரியே, கடைசியிலே அவள் எப்படி நியாயம் தீர்க்கப்படுகிறாள் சொன்னா, அவள் எகிப்து தேசத்திலிருந்து மீட்கப்படவில்லை. சிவந்த சமுத்திரத்திலே தேவன் வல்லமை உள்ளவர் என்பதை கண்கூட அவ பார்க்கல. 40 வருஷம் வனாந்தரத்திலே கர்த்தர் நடத்தின விஷயங்களை அந்த அம்மா பார்க்கல. ஆனா இப்பொழுது எப்படி அந்த மகள் இஸ்ரவேல் ஜனங்களோடு சேர்க்கப்படுகிறாள், இஸ்ரவேல் சந்ததிக்குள்ளாக அவள் எப்படி வருகிறாள் என்று சொன்னால், அவளுக்குள்ள இருந்த உயிருள்ள விசுவாசம், அல்லேலூயா, உண்மையான விசுவாசம். அவளுக்கு ஒருவேளை 30 வயசு இருக்கலாம், 40 வயசு இருக்கலாம், 60 வயசு இருக்கலாம், 70 வயசுல இருக்கலாம். ஆனா எப்பயோ கேட்ட ஒரு வார்த்தை இன்னும் அவளுக்குள்ள எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நம்பிக்கை உள்ளதாக என்ன பண்ணுகிறது இருப்பதை நாம் காண முடியுது. சகோதர சகோதரியே, கேட்ட வசனத்தை முதல்ல நம்புகிற பிள்ளைகளாக இருக்கணும். வார்த்தையை நம்புகிற ஒரு பிள்ளைகளாக என்ன பண்ணும் இருக்கணும். அவர் நீதிமான் என்று சொல்லி கேட்ட வார்த்தையை நம்பினதுனாலதான் ஒரு மிகப்பெரிய செயல்ல இறங்குறார். அவளுடைய சொந்த தேசமாக எரிகோ தேசத்திற்கு எதிராக, அவளுடைய ஜனங்களுக்கு எதிராக அவள் எழும்பி நிற்கிற தைரியம் எப்பொழுது வருகிறது என்று சொன்னால், கேட்ட வசனத்தை விசுவாசித்தாள். இன்றைக்கு தேவ பிள்ளைகள் நாம 10 வருஷம் ஆகுது, 15 வருஷம் ஆகுது, 5 வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது, எத்தனை வருஷம் வேணா கணக்கு போட்டுக்கோங்க. ஆனா ஒரு தைரியம் இல்லாத ஒரு வாழ்க்கை அந்த உலகத்துல நாம் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னேன், தைரியம் என்று சொன்னால் தேவனுக்கென்று நிற்பது, உபத்திரவத்தை தாங்குவது, அடி தாங்குவது, வலியை தாங்குவது, கர்த்தருக்காக இழப்பது, இதுதான் தைரியம். அந்த தைரியம் இன்றைக்கு தேவ பிள்ளைகள்கிட்ட இருக்கா அப்படின்னா, ராகாபை கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு நம்ம கொஞ்சம் குறைவுள்ளவர்களாக தான் இருக்கும். எப்படி தெரியும் பாஸ்டர் உங்களுக்கு இதெல்லாம், என்ன சொல்லிடுவீங்களா நீங்க அப்படி அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி அப்படி வந்துச்சுன்னா, அந்த கேள்வியும் வச்சுக்கோங்க ஓரமா, கொஞ்சம் யோசிங்க. வேத வசனத்தின் பிரகாரம் எங்கெங்கெல்லாம் நான் நிலைச்சு நின்னேன், நான் கேட்ட சத்தியத்தின் பிரகாரம் எங்கெங்கெல்லாம் உபத்திரவத்தை நான் தாங்கினேன். உபத்திரவங்கள் வரும் பொழுது ஐயோ வேண்டாம், இந்த நேரத்தில் நான் மாறிக்கிறேன், இந்த விஷயத்தை நான் செஞ்சுக்கிறேன், ஐயோ நான் இப்படி பண்ணிக்கிறேன் அப்படி பண்ணிக்கிறேன்னு சொல்லி மனமாறுகிறோமே, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? வேதவசனம் வேறொரு அர்த்தத்தை சொல்லுது. இஸ்ரவேல் புத்தகத்தில், ஓசியா புத்தகத்தில் சொல்லப்படுகிறது விபச்சாரம் என்று சொல்லி. நம் மாம்சத்திலே பண்ணுகிற விபச்சாரத்தை பெரிதாக பேசுகிறோம். ஆனால் என்றைக்கு தேவனை விட்டு வழிவிலகி உலகப்பூர்வமான காரியத்திற்குள்ளாக போகிறோமோ, அதுக்கு வேதவசனம் கொடுக்கிற வார்த்தையும் அதுதான்.
நீங்கள் நம்பின விசுவாசித்த காரியத்தை விட்டு விசுவாசத்தை தூக்கி எறிந்து உலக பிரகாரமான காரியத்திற்கு போகிற வார்த்தையும் அதுதான். ராகாப் மாம்சத்தில் அவ ஒரு விபச்சாரியாக இருக்கலாம், ஒரு வேசியாக இருக்கலாம், ஆனால் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல அவள் பரிசுத்த மகள். பாஸ்டர் அப்ப அதுவும் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணலாம் அப்படி கேட்காதீங்க. அவ எப்படி பரிசுத்தமானாள் அப்படிங்கிறதுக்கு அடுத்த ஒரு பதில் உண்டு. அந்த பரிசுத்த விசுவாசத்தின் மூலமா அவருடைய வாழ்க்கையில என்ன நடந்தது அப்படிங்கிறதுக்கு நான் கடைசி ஒரு பாயிண்ட் நான் வச்சிருக்கேன். சகோதர சகோதரி, நாம் கேட்ட வசனத்துல ஆனா ஒரு காரியம் அவ செய்யறா. இந்த பாயிண்ட சில பேர் எடுத்துட்டு வசனத்தை தப்பா பிரசங்கிப்பது உண்டு, வசனத்தை தப்பாக யோசிக்கிறது உண்டு. அவ என்ன பண்ணுவா, ராணுவ வீரர்கள் கதவை தட்டி கேட்பாங்க, ஏங்கம்மா உங்க வீட்டுல 2 பேர் ஒளிஞ்சிருக்கிறாங்களா? அப்ப அவ என்ன சொல்லுவா, எங்க வீட்டுல யாரும் என்ன பண்ணல, ஒளிஞ்சில்லையே அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த இடத்துல ராகாப் என்ன சொல்றா, பொய் சொல்றா. இந்த பொய் வச்சு சில பேர் சொல்றது உண்டு. அந்த இடத்துல கடவுள் அங்கீகரிச்சார்ல ராகாபுடைய பொய்ய. ராகாப் அங்க போய் பேசினால அப்படின்னு சொல்லி நல்லா கவனிங்க. ராகாப் தேவனை பற்றி அதிகம் கேள்விப்படாத ஒரு மகள். ராகாப் உடன்படிக்கை குறித்து அதிகம் கேள்விப்படாத ஒரு மகள். அவளுக்கு இருந்த கடவுளுடைய ஞானம் எவ்வளவோ அந்த அளவுக்கு தான் அவள் செயல்படுகிறா. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கிடைத்த வெளிப்பாடு யாருக்கு கிடையாது? ராகாபுக்கு கிடையாது. தேவன் அதிபயங்கரமானவர், வல்லமை உள்ளவர்னு தெரியுமோ தவிர ஆபிரகாமை குறித்தோ ஈசாக்கை குறித்தோ யாக்கோபை குறித்தோ, ஆபிரகாமுக்கு ஈசாக்கு யாக்கோபு கொடுத்த வாக்குத்தத்தத்தை குறித்தோ ராகாபுக்கு தெரியாது. இன்றைக்கு முழு வேதாகமத்தையும் கையில் வைத்திருக்கிற உங்களுடைய அறிவும் என்னுடைய அறிவும் ராகாபுக்கு கிடையாது. ராகாப் 100க்கு 100 அந்த இடத்துல தவறு செய்கிறாள். பொய் என்பது தவறு. அவளுடைய சூழ்நிலையிலே அவள் எப்படி வளர்க்கப்பட்டாலோ, அவள் எப்படி அவளுடைய வாழ்க்கை முறை இருந்ததோ அதுதான் அந்த இடத்துல வெளிப்படுது. ஒருவேளை ராகாப் விசுவாசத்திலே ஸ்ட்ராங்கா இருந்து தேவ சத்தியங்களை அதிகமாக தெரிந்த ஒரு மகளாக இருந்தா அந்த இடத்துல அவ வேற மாதிரி சொல்லி இருக்கலாம். அப்ப பொய் பேசுவது சரியா தவறா என்று சொன்னால் தவறு. ராகாப் அந்த இடத்துல தவறு செய்தாள். ஏன்னா அவ வளர்ந்த விதம் அப்படி, அவளுடைய சூழ்நிலைகள் அப்படி, அவளுடைய எத்திக்ஸ், அவளுக்கு கற்றுக் கொடுத்த எத்திக்ஸ் அப்படின்னு சொன்னா ஒரு தார்மீகம், இதுதான் நல்லது அப்படின்னு கற்றுக் கொடுத்தது. அதுதான் 2 பேர்த்த காப்பாற்றணும்னா போய் சொல்லலாம், தப்பு கிடையாது. இது அவள் கற்றுக்கொண்டது. ராகாபை நம்ம அப்படிதான் என்ன பண்ணணும் பார்க்கணும். வேதவசனம் அப்படிதான் நமக்கு என்ன பண்றது கொண்டு வருகிறது இந்த இடத்துல. அவளுடைய ஃபாலன் நேச்சர், விழுந்து போன இயற்கை தன்மை அந்த இடத்துல வெளிப்படுது. ஆனா நல்லா கவனிங்க, ஒரு புறம் இப்படி இருந்தாலும் இயேசுவை நம்புகிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக அவள் என்ன பண்ணுகிறாள், வர ஆரம்பிக்கிறாள். இப்பதான் ஸ்டார்ட் பண்றா அவ. அவ தொடக்கத்துல வரா. சகோதர சகோதரி, முதல் பாயிண்ட், உண்மையான விசுவாசம், ஒரு ஜென்யூன் ஃபெய்த் அப்படின்னு சொன்னா கேட்டதை என்ன பண்ணணும், முழுமையா நம்பணும். ஒரு முழுமை அந்த இடத்துல கர்த்தர் என்ன பண்ணுகிறார், எதிர்பார்க்கிறார். ரெண்டாவது காரியம் என்ன, ஒரு ஆக்டிவ் ஃபெய்த். முழுமையான விசுவாசம் என்பது எதை குறிக்கக்கூடியது அப்படின்னா தேவ வார்த்தை. ராகாப் கேட்டதை நம்பினா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது விஷயம் என்ன அப்படின்னா தேவ வார்த்தையில முழுமையா நாம் என்ன பண்ணணும், நம்பிக்கை கொண்டவர்களா இருக்கணும். தேவ வார்த்தைனா 2 வகையா பிரிக்கலாம். ஒன்று வேத வசனம், இன்னொன்று நம்ம கேட்பது. ராகாபுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், அவ கேட்ட அற்புதங்களை. 2வது ஒரு விஷயம் என்ன சொல்றான்னு பாருங்க இந்த இடத்துல, மேலே வானத்திலும், அந்த வசனத்தை கூட வாசிங்களேன். உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயரே வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். இந்த வார்த்தை அவளுக்கு எப்படி போய் ரீச் ஆச்சு? இந்த வார்த்தை தான் தேவனுடைய வார்த்தை, தேவ வசனம் அப்படிங்கிறோம். சகோதர சகோதரியே, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு டைனமிக் ஃபெய்த், ஒரு உயிருள்ள ஒரு விசுவாசம் என்ன பண்ணும் இருக்கணும். கடந்த நாட்களில் சில விசுவாசத்தை குறித்து பார்த்தோம். செத்துப்போன விசுவாசம். செத்துப்போன விசுவாசம் என்பது ஒரு மதமாக, ஒரு கிறிஸ்தவன் என்கிற ஒரு அடையாளத்திலே ஞானஸ்தானம் எடுப்பாங்க, திருவிருந்து எடுப்பாங்க, பேரை மாத்திக்குவாங்க, இன்டலெக்சுவல் அப்படிம்பாங்க. நான் மதம் சார்ந்தவங்க எல்லாமே ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, ஆனா வெளியரங்கமா எல்லா பாவத்தையும் என்ன பண்ணுவாங்க, பிராக்டிக்கலா செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, பரிசேயர்களை போல. 2வது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா டிமானிக் ஃபெய்த் அப்படின்னு நம்ம பார்த்தோம். பிசாசானவனுடைய விசுவாசம்.
அதாவது பிசாசானவனுடைய சிந்தனையும் எமோஷனும் எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு சொன்னா கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கிறான். ஆனா அதை பின்பற்றுகிறவனாக இருக்கிறானா அவனால பின்பற்ற முடியாது. ஏன்னா அவன் பிசாசு. நல்லா கவனிங்க அந்த வார்த்தையை. சிந்தனையிலும் எமோஷன் அளவிலும் நம்ம பார்க்கிறோம். தேவன் இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஒரே பேரான குமாரன் என்பதை பிசாசு அறிக்கை இடுகிறான். எமோஷன் அளவில் சொல்றான், நீ ஏன்பா இங்க வந்த, எங்களை என்ன பண்ற, துன்பப்படுத்துவா வந்த. அதான் எமோஷன், உணர்வு. இன்னைக்கு சில நேரத்தில் நம்முடைய சிந்தனையில உண்டு தேவன் கடவுள் என்று சொல்லி. எமோஷன், உணர்வுபூர்வமா, ஐயோ ஏசப்பா எங்க வாழ்க்கை இப்படி ஆயிருச்சப்பா, இதெல்லாம் நம்ம சொல்றது உண்டு. ஆனா உண்மையான உயிருள்ள விசுவாசம்னா தேவ சித்தத்திலே பயணம் பண்ணுவது. ஹல்லேலூயா. ஆக்ஷன், உங்களுடைய செயல்பாடு, ரொம்ப கவனிக்க வேண்டிய கிரியை, அது ரொம்ப முக்கியம். நம்ம கிட்ட நீங்க கவனிக்க வேண்டிய வார்த்தை அதுதான். தேவ வார்த்தையை கேட்பது மாத்திரமல்ல, படிப்பது மாத்திரமல்ல, கிரியை ரொம்ப அவசியம். ராகாப் எப்படி நியாயம் தீர்க்கப்பட்டாள் என்று சொன்ன அவள் நீதிமான் என்று சொல்லி, அவளுடைய கிரியை எப்பொழுது தேவனை முழுமையாக அவள் விசுவாசித்தாளோ அப்பொழுது அவளுடைய கிரியை எப்படிப்பட்டதாக இருக்கிறது. 2 பேரை தைரியமாக தன் வீட்டிலே அடைத்து வைத்து அவர்களுக்காக பரிந்து பேசின மகளாக இருந்தார். அதான் கிரியை. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. கேள்விப்பட்ட மகளுக்குள்ள இருக்கக்கூடிய தைரியம் இன்றைக்கு நமக்குள்ள இருக்குமா? இன்னைக்கு நம்ம வீட்டு வாசல்ல 2 பேர் கதவை தட்டி அரசாங்கத்திலிருந்து ஒரு AK-47 2 துப்பாக்கி கொண்டு வந்து நிக்கிறாங்க. கதவை தட்டி உங்களை வெளியே கூப்பிடுறாங்க. நீ இயேசுவை கும்பிடுறியா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? சத்தமா சொல்லுங்க. 2 AK-47 உங்க நெஞ்சுக்கு நேரா நிக்குது, பிள்ளைகளுக்கு எல்லாம் நேரம் நிக்குது. என்ன சொல்லுவோம்? கவர்மெண்ட்ல இன்னைக்கு வேலை தரேன்னு சொன்னாவே நாங்கள் கிறிஸ்டின்லாம் இல்லைங்க, நாங்கள் உலக பிரகாரமான ஆள் அப்படின்றோம். கல்யாணத்துக்கு போனாவே நம்ம இல்லை இல்லைங்க, நாங்கள் கிறிஸ்டின் இல்லைங்க அப்படின்றோம். இங்கே எங்கே துப்பாக்கியை வச்சு நின்று கேட்கும்பொழுது சொன்ன அடுத்த நிமிஷம் குண்டு வாங்க இருதயத்தில் பாயும் அப்படின்னு சொல்கிற நேரம், அப்படிப்பட்ட சூழ்நிலை எழும்பும்போது எப்படி இருப்போம்? எப்படி இருப்போம்? யோசிச்சு பாருங்க. ராகாப் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறான். அப்படிப்பட்ட எனக்கு எதுக்குப்பா? ஓ தேவன் வல்லமை உள்ளவர், ஓ தேவன் மகிமை உள்ளவர், உயரே வானத்திலும் கீழே பூமியிலும் மேலானவர், நீங்க வீட்டை விட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அவங்கள ஒளிச்சு வச்சு இந்த வழியில போங்க, இப்படி போங்க, தப்பிச்சிடலாம் நீங்கள் அவர்களுக்கு சொல்லி கொடுத்து, அதுக்கு மேல ஒரு விசுவாசம் அவளுக்குள்ள இருக்குது. என்ன தெரியுமா? நீங்க திரும்பி வரும்போது என்ன பண்ணுங்க, என்னையும் என் குடும்பத்தையும் என்ன பண்ணுங்க, காப்பாத்துங்க. என் தேசத்தை அவர்கள் ஜெயித்து விடுவார்கள் என்கிற ஒரு நம்பிக்கை யாருக்குள்ள இருந்துச்சு? ராகாபுக்குள்ள இருந்ததை நம்ம என்ன பண்ணுறத நம்ம காண முடியுது. ராகாபுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய எவிடன்ஸ் அந்த அம்மா வாழ்க்கையில கிடையாது. ஹல்லேலூயா. ராகாப் கூடைய மன்னா எடுத்த ஒரு பெண்ணா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல 40 வருஷம் நடக்கும்போது என்ன பண்ணாங்க? மன்னாவை சாப்பிட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலுக்கு எதிராக முன்ன நின்னும் போது செங்கடல் 2ஆக பிளந்ததை கண்கூட பார்த்தார்கள். அதே போல காடை அவர்களுக்கு கிடைத்தது. கண்மலை, அதாவது மாறாவி நீர், கசப்பான நீர் மதுரமாக மாறினது. இது எல்லாம் கண்ணால யாரு பார்த்தாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தாங்க. ஆனா அவனுங்க தான் பேசுறானுங்க, நான் எகிப்துக்கு என்ன பண்ணிடுவேன், திரும்பி போயிடுவேன் அப்படின்னு சொல்லி. விசுவாசம் இல்லை. செங்கடலை கடந்துடலாம் மோசே, கவலைப்படாத மோசே, கசப்பான தண்ணீர் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கலாம், ஆண்டவர் தருவாரு சொன்னாங்களா? சொல்லலை. நாங்கள் செத்து போகிறதுக்காக வந்தோம், சாப்பாடு இல்லாமல் சாகிறதுக்காக வந்தோம், நாங்கள் அண்டாவா பிரியாணி, அண்டாவா கறி நாங்கள் எகிப்தில் தின்னமே. எப்படி ஒரு பின்மாற்றம் பாருங்க. ஆனால் இந்த அம்மா சொல்கிறாங்க, ராகாப் சொல்கிறாங்க, நீங்கள் கண்டிப்பாக வந்து ஜெயிப்பீங்க. அப்படி ஜெயிக்கும் பொழுது என்னை என் குடும்பத்தையும் என்ன பண்ணுங்க, என்று காப்பாற்றுங்க, எங்களை கொன்றாதீங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, ராகாபுக்கு தெரியும் வந்த ரெண்டு வேவுக்காரருடைய திறமை அல்ல, இல்ல அங்க இருக்கக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்களுடைய திறமை அல்ல, அவர்களுக்கு பின்னாக நிற்கக்கூடிய, இல்ல அவர்களுக்கு முன்னாக செல்லக்கூடிய அவர்களுடைய தேவன் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. அப்படி வல்லமையுள்ள தெய்வம் இந்த எரிகோ பட்டணத்தையும், ஆண்டவரே இந்த எரிகோ கோட்டையின் ராஜாவையும் வீழ்த்தி விடுவார்கள் என்பதில் ராகாப் ஸ்டடியா நின்னா. உண்மையான விசுவாசம் என்பது நம்முடைய வாழ்க்கையில சாட்சிகள், எவிடன்ஸ் தேடாது.
கான்சிக்வன்ஸ், அதனுடைய விளைவுகளை எதிர்பார்க்காம கீழ்ப்படிதல் தான் உண்மையான விசுவாசம். அல்லேலூயா. ஆண்டவர் நீங்க இதை செஞ்சீங்கன்னா நான் விசுவாசம் வைப்பேன். ஆண்டவர் நீங்க இதை செஞ்சீங்கன்னா நான் இப்படி வருவேன். ஆண்டவர் நீங்க இதை செஞ்சீங்கன்னா நான் அப்படி வருவேன். ஆண்டவர் நீங்க இப்படி பண்ணீங்கன்னா நான் அப்படி கொடுப்பேன். ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயம் அதுதான். வேதவசனத்தில் பார்க்குறோம், ஒரு விதவை 2 காசை கொண்டு போய் என்ன பண்றா சொல்லுங்க? 2 காசை கொண்டு போய் என்ன பண்றா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இருக்கிற எல்லாரை காட்டிலும் என்ன பண்ணா அவ தான் அதிகம் கொடுத்தா அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா தங்கிட்ட இருந்ததே எத்தனை காசு? 2 காசு. அந்த அம்மா முழங்கால் படிட்டு, ஆண்டவரே என்கிட்ட இருக்கிறதே 2 காசு, இதை நான் வட்டிக்கு விட்டு 4 ஆக்குறேன், நீங்க 4 ஆக்குறதுக்கு உண்டான பலன் கொடுங்க, 4ல் 2 காசை கொண்டாந்து உங்களுக்கு தரேன் சொன்னாங்களா அந்த அம்மா? சொல்லுங்க சத்தமா எல்லாரும். ஆண்டவரே இந்த 2 காசை வச்சு 4 கொய்யாப்பழம் வாங்குறேன், அந்த கொய்யாப்பழத்தை வித்து 8 காசா மாத்துறேன், 8 காசா மாத்தி 4 காசை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் சொன்னாங்களா அந்த அம்மா? சொல்லல. 2 காசை கொண்டாந்து தேவனுக்குன்னு கொடுத்தாங்க. காசு அங்க காரியம் அல்ல. அந்த காசுனால ஏற்பட விளைவு என்ன தெரியுமா? ஒருவேளை அந்த அம்மாவுக்கு திரும்ப அந்த காசு இல்லை, அந்த காசு கிடைக்கல, ஆண்டவருக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த அம்மாவுக்கு சாப்பாடு கிடையாது, அந்த அம்மாவுக்கு வீடு, நல்லா யோசிச்சு பாருங்க, சாப்பாடு கிடையாது, வீட்டு வாடகை கொடுக்க முடியாது, ட்ரெஸ் வாங்க முடியாது, அந்த அம்மாவுக்கு உண்டான கடமைகளை எதையுமே செய்ய முடியாது. இந்த 2 காசை வச்சு ஒருவேளை சாப்பாடு என்ன பண்ணிருக்கலாம்? சாப்பிட்டுருக்கலாம். இல்லை 2 காசை வச்சு 2 வேளை சாப்பாடு அந்த அம்மா சாப்பிட்டுருக்கலாம். அந்த அம்மா ஏன் 2 காசை தைரியமா கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா, நான் கொடுக்கிறது உலக மனுஷன் கிடையாது. அல்லேலூயா. நான் உலக மனுஷன் கொடுக்கல. உலக மனுஷன் கொடுத்தா ஏமாத்துவான், உலக மனுஷன் கொடுத்தா என்ன பண்ணிடுவான்? ஏமாற்றி விடுவான். நான் கொடுப்பது தேவனிடத்துல. எங்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் நான் ஆண்டவருக்கு கொடுத்துட்றேன். அப்போ உனக்கு என்னமா கிடைக்கும்? நான் கொடுத்தது ஆண்டவரிடத்துல. அல்லேலூயா. வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வம் அவர் கையில கொடுத்துருக்கிறேன் அப்படின்னா சும்மாவா எனக்கு ரிட்டர்ன் வரப்போகுது? அதே தான் அந்த ராகாப் இடத்துல பார்க்க முடியுது. தேவ வசனத்தை கேட்டு அப்படிப்பட்ட ஒரு மகளாக என்ன பண்ணார் இருந்தா. 3வது, நம்மளுடைய விசுவாசம், ஜீவனுள்ள விசுவாசம் என்பதை எப்படி நம்ம பார்க்கலாம்னா, ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்புகள். ஹல்லேலூயா. சகோதர சகோதரியே, நீங்க வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது யாருடைய வாழ்க்கையை நீங்க என்ன பண்ண முடியாது? ஸ்மூத்தா பார்க்க முடியாது. ஸ்மூத்தா அப்படின்னு சொன்னா அந்த வாழ்க்கையில பிரச்சனையே இல்லை. ஆரம்பம் முதல் அவங்க பிறந்த நாள்ல இருந்து மரிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு போராட்டம் இல்லை, அவங்களுக்கு வியாதி இல்லை. ஒரு கேரக்டரை நீங்க காட்டுங்க. ஹல்லேலூயா. இருக்கா பாஸ்டர்? இந்த மனுஷன் பாருங்க பாஸ்டர், அவங்க அம்மா வயிற்றுல பிறந்தான், பிறக்கும் போதே பான் வித் ஸ்பூனுங்கிற மாதிரி, கோல்டு ஸ்பூனுங்கிற மாதிரி தங்க ஸ்பூன்ல பிறந்த ஒரு பையன். சாப்பாட்டுக்கு குறையில்லை, கடவுள் அவனை ஆசீர்வதிச்சார், நல்லா வாழ்ந்தான், கோடிக்கணக்கில் சொத்து வச்சிருந்தான், கடவுள் அவனை ஆசீர்வதிச்சார், நல்லா செத்து போனான், சந்தன பெட்டியில் கொண்டு போய் அவனை அடக்கம் பண்ணாங்க. இதுதான் வாழ்க்கை. ஒரு கேரக்டர் சொல்லுங்க பைபிள்ல. ஹல்லேலூயா. ஒரு 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 கேரக்டர் சொல்ல முடியாது. யோபுடைய வாழ்க்கையில தொடக்கத்துல அப்படி பணக்காரனா இருந்தவன் நடுவில் என்ன ஆயிட்டான்? சுரண்ட மனுஷனா மாறிட்டான். ஆப்பர்ச்சுனிட்டி எதுக்கு? வாய்ப்புகள். கடவுள் எதுக்கு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அப்படி கொண்டு வராருன்னா, உண்மையான விசுவாசமா பொய்யான விசுவாசமான்னு சோதிப்பதற்காக. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஒரு ராகாப் இஸ்ரவேலின் சந்ததிக்குள்ளாக வருவதற்காக, அவளுடைய விசுவாசம் மேன்மைப்படுத்தப்படுவதற்காக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எழுப்புகிறார். ஒரு தேசத்தின் ராஜா எதிராக எழும்புகிறான், ராணுவ வீரர்கள் ஃபுல்லா தேடுறாங்க, எல்லா வீட்டையும் கதவை தட்டிட்டு இப்ப ராகாபுடைய வீட்டை கதவை தட்டுறாங்க. அந்த அம்மா விசுவாசம் உண்மையா பொய்யா என்பதை அறிந்து கொள்வதற்காக. ஹல்லேலூயா. இது எல்லாம் யார் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறா? தேவன் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறார். எல்லாருடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்பு வரும். உங்களுடைய விசுவாசம் உண்மையான விசுவாசமா, செத்து போன விசுவாசமா, இல்ல பிசாசுக்கு உண்டான விசுவாசமா, இப்படிங்கிறத இந்த உலகத்துல நிரூபிப்பதற்காக நாம் அந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்துறோமோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய ஆசீர்வாதமும் உண்டு, நம்முடைய மேன்மையும் உண்டு. ஹல்லேலூயா. அதுக்கு வயசு கிடையாது, வயசு கிடையாது. சின்ன வயசுல இருந்து வயசான வரைக்கும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் சோதனை கண்டிப்பா உண்டு, ட்ரையல் கண்டிப்பா உண்டு, உபத்திரவம் கண்டிப்பா உண்டு. ஏன் ஆண்டவர் அதை அனுமதிக்கிறார்னா, என்னுடைய விசுவாசம் உங்களுடைய விசுவாசம் உண்மையா பொய்யா என்பதை சோதிப்பதற்காக. அப்படி புடமிடும் பொழுதுதான்
அதற்குண்டான பலனை கர்த்தர் கொடுப்பார். ராகாபை கர்த்தர் புடமிட்டார், ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தினார். வாய்ப்பை, எப்படிப்பட்ட வாய்ப்பு பாருங்க. 2 வேவுக்காரர் அனுப்புறாங்க, அங்க உள்ள போய் மாட்டுறாங்க. ஒரு தேசமே எதிராக எழும்பி நிக்குது, ராணுவ வீரர்கள் வராங்க. இவ்வளோ பெரிய ஒரு சூழ்நிலையை, இவ்வளோ பெரிய ஒரு சுச்சுவேஷனை கர்த்தர் யாருக்காக ஏற்படுத்துகிறார்? சத்தமா சொல்லுங்க, யாருக்காக? ராகாபுக்காக. ஒரு குடும்பமே அழிந்து போகிறது. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனை யாருக்காக கர்த்தர் ஏற்படுத்துகிறார்? யோபுக்காக ஏற்படுத்துகிறார். வாலிப வயதில் இருக்கக்கூடிய யோசேப்பினுடைய அந்த யோசேப்பின் இடத்துல தவறாக ஒரு பெண் உள்ள வரா. அந்த சுச்சுவேஷனை யார் ஏற்படுத்துறார்? கடவுள் ஏற்படுத்தினார். யோசேப்பை கொண்டு போய் ராஜாவா உட்கார வைக்க போறோம், அவன் அங்க என்னென்ன பண்ண போறான், தான் கொண்டு போய் ஒருத்தனை வைக்க போறோம் அப்படின்னு சொன்னா அவன் வேலிடா, அவன் தகுதி உள்ளவனா தகுதி இல்லாதவனா அங்கே சோதிக்கிறா. தகுதி உள்ளவனா இருந்தா அவனை மேல உயர்த்துறா, தகுதி அற்றவனா அவனை முடிச்சு போட்டு போயிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. பெஸ்ட் எக்ஸாம்பிள் சிம்சோன். ஒரு மிகப்பெரிய வல்லமை உள்ளவனா வரார். யோசேப்பையும் சிம்சோனையும் ஒரு சைடு பை சைடு வச்சு பாருங்க. 2 பேரையும் ஆண்டவர் கால்குலேட் பண்றாரு, சோதிக்கிறாரு. யோசேப் உயர்ந்த உள்ளவன், கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்து ராஜஸ்தானத்துக்கு போயிடறான். சிம்சோன் உயர்ந்தவனாக இருக்கிறான், கொஞ்சம் கொஞ்சமா தாழ்ந்து வந்து விளையாட்டு பொம்மையா மாறி செத்து போயிட்டான். 2 பேருக்கும் ஒரே விதமான சோதனைகள். அங்கு போத்திபாருடைய மனைவினா இங்க தெளிலால். ஆப்பர்ச்சுனிட்டி, உன் விசுவாசத்தை நிரூபிக்க. தயவு செய்து ஒருபோதும் உங்களுடைய விசுவாசத்தை நீங்க என்ன பண்ணக்கூடாது? உங்க அப்பா அம்மா கிட்ட நிரூபிக்கணும், இந்த உலகத்திட்ட நிரூபிக்கணும், அவங்க கிட்ட நிரூபிக்கணும். கர்த்தரிடத்துல நான் என் விசுவாசத்தை நான் நிரூபிக்கணும். உங்க வாழ்க்கையில வந்து கதவை தட்டும். நீ சின்ன பையனா இருக்கலாம், வாலிப பெண்ணா இருக்கலாம், வாலிப பையனா இருக்கலாம், நீ பெரிய யாரு வேணா இருக்கலாம். பாவமும் வாசற்படியில வந்து கதவை தட்டும், கர்த்தர் அனுமதிப்பார். அந்த நேரத்தில் உன்னுடைய ஃபெய்த் எப்படி வெளிப்படுது? உன் விசுவாசம் எப்படி வெளிப்படுது? நோ, தேவனுக்கு முன்பாக நான் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி ஓடி போனான். ராகாபுடைய கதவை தட்டிச்சு, நீ யாருமா, உன் வீட்டில் 2 பேர் இருக்கிறாங்களா? ஆமா இருக்கிறாங்க, பிடிச்சிட்டு போங்க. நான் எரிகோ தேசத்தினுடைய பெண், எரிகோ தேசத்துல நான் வாழ்ந்த பெண், எரிகோ ராஜா என்னுடைய ராஜா சொல்லல. She never said that. அவள் கொல்லப்படலாம், அவளுடைய குடும்பம் கொல்லப்படலாம், என்ன வேணா நடக்கலாம். யோசிங்க என் சகோதர சகோதரியே, விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது நீ உண்மையா இருந்துட்டீன்னா உன் ஆண்டவர் எங்கேயோ தூக்கிட்டு போயிடுவார். விழுந்து போனேன்னா அவ்வளவுதான் வாழ்க்கை. விழுந்து போனேன்னா அவ்வளவுதான் வாழ்க்கை. எனக்கு தெரியும் நிறைய பேருடைய வாழ்க்கை எங்கேயோ போக வேண்டிய வாழ்க்கை போய் அங்க போய் இங்க போய் குப்பையில கிடக்கும், சேத்துல கிடக்கும். தேவன் உயர்த்தும் போது சில நாட்கள் தாமதம் நடக்கும், தாமதிக்கும். கவலைப்படாத, நீ உண்மையா இருந்து பார். உபத்திரவத்தை அதனால யோசேப்பு என்ன சம்பாதிச்சான்? போத்திபாருடைய மனைவிக்கு நோ சொன்னதுனால, இல்லைன்னு சொன்னதுனால எதை சம்பாதித்தான்? அவன் சிறைச்சாலை போனான். உபத்திரவம் உண்டு அவனுடைய வாழ்க்கையில. ஆனா அந்த உபத்திரவங்கள் நிரந்தரமானதல்ல. சில விஷயங்கள், பாவமான காரியங்கள் உன் வாழ்க்கையில நீ அதை வேண்டான்னு சொல்லும் போது சில உபத்திரவம் உன் வாழ்க்கையில வரும், சில பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில வரும். அதுக்கு கம்முன்னு ஓகே சொல்லிடலாமே, சரின்னு சொல்லிடலாமே அப்படிங்கிற மன எண்ணத்தை தூண்டுற காரியம் நடக்குதுன்னா சொல்லுங்க அதுக்கிட்ட, என் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி? கடந்த வாழ்க்கையை விட்டுருங்க. பாஸ்டர் நான் அங்கே தப்பு பண்ணிட்டேன், அப்போ தப்பு, அதெல்லாம் விட்டுருங்க. இன்னையிலிருந்து தொடங்குங்க. என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ அன்னையிலிருந்து நான் ஆண்டவருக்கு உண்மையாக இருப்பேன், ஒழுக்கமாக இருப்பேன். வாய்ப்பு, கர்த்தரிடத்தில் உயர்வு வரும்னா கர்த்தர் சில வாய்ப்புகளை உருவாக்குவார் நம்மை சோதிப்பதற்காக. தயவு செய்து மனதில் வைத்துக் கொள்ளுங்க. நீ வாலிப பிராயத்தில் இருக்கிற அப்படின்னு சொன்னா உன் வாழ்க்கையை சில சோதனைகள் வரும், எதிர்பார்க்காத காரியங்கள் உன்னை கடந்து போகும். விழுந்துட்டு நான் குப்பையா போயிடுவேன். யாருடைய வாழ்க்கையிலும் வராம கிடையாது. என் வாழ்க்கை ஆகட்டும், என் குடும்பத்தில் உள்ள வாழ்க்கை ஆகட்டும், எல்லாரும் அந்த வாலிப பிராயத்தை கடக்கும் பொழுது பிசாசானவன் ஏதோ ஒரு ரூபத்தில் உன் வாழ்க்கையை ஒழிச்சுக்கிட்ட வருவான். நீ தேவனுடைய பிள்ளையா இருந்தீன்னா வெளியே போடா முதல்ல அப்படின்ட்டு போயிடணும். பிசாசான உனக்கு இடம் கிடையாது, வெளியே போ. வாலிப பிராயத்தில் மாத்திரம் கிடையாது, குடும்பம் நல்லா ஆசீர்வதிக்கும் போது கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். கவனமா எச்சரிக்கையா இருங்க. ஏன்னா கர்த்தர் உன் மேல் மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ராகாப் மேல மிகப்பெரிய திட்டத்தை கர்த்தர்
கர்த்தர் வைத்திருந்தால் அவள் புறஜாதி என்று பார்க்கல, அவள் வேசி என்று பார்க்கல, அவள் தகுதி இல்லாதவள் என்று பார்க்கல, சமுதாயத்திலே ஒதுக்கப்பட்டவள் என்று பார்க்கல. கர்த்தர் பார்த்தது அவளுடைய விசுவாசம். அல்லேலூயா. அந்த விசுவாசம் சோதிக்கப்படணும், அந்த விசுவாசம் புடமிடணும். அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நடக்குது, வாய்ப்பை உருவாக்குறாரு, டெஸ்ட் பண்ணப்படுறா, ஜெயிச்சறா, கொண்டு போய் எங்க ஆண்டவர் உட்கார வைக்கிறார். இதுவரைக்கும் விபச்சாரியா இருந்த பெண்ணுக்கு இப்பொழுது ஒரு கல்யாணம் நடக்குது. ஹல்லேலூயா. ஒரு கல்யாணம் நடக்குது. அதுதான் கடைசி பாயிண்ட். கல்யாணம் நடக்குது. ஹிஸ்டரி அதான். கல்யாணம் நடந்து அந்த கல்யாணத்தின் மூலமாக பிறந்தவன் தான் யார் என்று சொன்னால் போவாஸ். அந்த போவாஸ் யாரை திருமணம் செய்கிறான் என்று சொன்னால் ரூத்தை திருமணம் செய்கிறான். போவாசுக்கும் ரூத்துக்கும் பிறந்தவன் யாரு? ஈசாய். ஈசாயின் மகன் யாரு? தாவீது. பாத்தீங்களா? விபச்சாரின்னு ஒரு யோசுவா புத்தகத்துல அதிகாரத்துல படிக்கிறோம். ரூத் புத்தகம் வரும் பொழுது ஒரு சந்ததி வருது. அங்க எந்த விஷயம் அவகிட்ட வீக்கோ, எந்த விஷயம் சமுதாயத்தில் அவ குறைவுள்ளவன் சொன்னாங்களோ அந்த விஷயத்திலேயே கர்த்தர் அவளை ஜாம்பவானா உயர்த்தி வைக்கிறார். அல்லேலூயா. சகோதர சகோதரி எவ்வளவு அழகா பாருங்களேன். அவ ஒரு விபச்சாரி. யாரை திருமணம் பண்ண முடியும்? யாரை திருமணம் பண்ண முடியும்? எப்படி ஆண்டவர் ஒரு சூழ்நிலை, இஸ்ரவேல் தேசத்தை சேர்ந்த ஒரு மனுஷன் அவன் எப்படி கல்யாணம் பண்றா? எரிகோ பட்டணத்துக்குள்ள அவ விபச்சாரியா இருக்கலாம், ஆனா இஸ்ரவேலுக்குள்ள அவள் யாரு? ஒரு குடும்பம். ஹல்லேலூயா. எப்படி இப்படிப்பட்ட ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் நடக்குது அப்படின்னு சொன்னா இந்த மகளுக்குள்ள இருந்த விசுவாசம். அந்த விசுவாசம் வாய்ப்புகள் மூலியமாக சோதனையிடப்படுகிறது. சோதனையில அந்த மகள் என்ன பண்ணுகிறா? ஜெயிக்கிறார். நான்காவது ஒரு காரியம், உண்மையான விசுவாசம் ராகாபுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது டிஃபிகல்ட் சிச்சுவேஷன், கடினமான சூழ்நிலை. அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையில இந்த கீழ்ப்படிதல் அப்படிங்கிற வார்த்தை எவ்வளவு முக்கியம் தெரியுமா? கீழ்ப்படிதல் இல்லை அப்படின்னு சொன்னா அவன் கிறிஸ்தவனே கிடையாது. ஆனா எங்க வேணா சொல்ல முடியும். அப்ப இந்த கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது எங்க வெளிப்படணும் முக்கியமாக அப்படின்னு சொன்னா, பாஸ்டர் நல்லா ஜெபம் பண்றேன், கீழ்ப்படிஞ்சிருக்கிறேன் பாஸ்டர், ஆண்டவருக்குள்ள ரொம்ப நான் கீழ்ப்படிஞ்சிருக்கிறேன், வேதவசனத்தை கீழ்ப்படிஞ்சிருக்கிறேன். இல்ல, நீங்க நல்லா சாப்பிடும்போது, நல்லா தொழில் நடக்கும்போது, நல்லா பணம் இருக்கும்போது, பிள்ளைகள் நல்லா நம்மளோடு இருக்கும் பொழுது, குடும்பம் சந்தோஷமா இருக்கும்போது நான் கீழ்ப்படிதலோடு இருக்கிறேன். இல்ல, எப்ப ஒரு கடினமான சூழ்நிலை உங்க வீட்டை சுத்தி வருதோ, உங்க வாழ்க்கை சுற்றி வருதோ, அப்ப அங்க என்ன முளைக்கணும்? கீழ்ப்படிதல் முளைக்கணும். ஹல்லேலூயா. அதுதான் கீழ்ப்படிதல். நான் நல்லா இருக்கும்போது, நல்லா சபைக்கு போறேன், நல்லா பாட்டு பாடுறேன், நல்லா காணிக்க செலுத்துறேன், நான் அப்படி இருக்கேன், என் பிள்ளைங்க நல்லா இருக்கு, என் வியாபாரம் நல்லா போகுது, என் தொழில் நல்லா போகுது, பேங்க்ல நல்லா பணம் போட்டிருக்கேன், நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த மகள் என்று மார்தொட்டி கொள்ளுகிற எத்தனையோ பேர் உபத்திரவ சூழ்நிலை வரும் பொழுது, கடினமான சூழ்நிலை வரும் பொழுது கீழ்ப்படிதலை துளைத்து விடுகிறார்கள். இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை தான் நம்மளை நோக்கி வருது. ராகாபினுடைய விசுவாசம் 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை கேள்விப்பட்டு வைத்துக்கொண்டே வருகிறார். அப்ப அந்த விசுவாசம் எப்பொழுது வெளிப்படுது அப்படின்னா, ஒரு கடினமான சூழ்நிலை, ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை வரும்பொழுதுதான் சொல்றா, ஐ பிலீவ் இன் காட். அல்லேலூயா. நான் உங்கள் தேவனை விசுவாசிக்கிறேன். அவர் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அவர் தேவனானவர், அவருக்கு இணையான தேவன் வேற கிடையாது. ராகாபின் விசுவாசம். இதே இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க, மோசே மேல போய் ரொம்ப நாள் ஆச்சு, ஆரோன் இனி மோசே நம்மளை வழிநடத்த கிடையாது, ஒரு கண்ணுக்குட்டியை செய்வான், அதுதான் நம்மளை வழிநடத்தும். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனத்துக்குள்ள மேலே வானத்திலும் உயரே வானத்திலும் கீழே பூமியிலும் அவரை போல ஒரு தேவன் இல்லை என்கிற விசுவாசம் கிடையாது. அதனாலதான் அத்தனை பேர் வனாந்திரத்துல செத்து போனான். ஆனா இங்க தொலை தூரத்துல காது வாக்குல கேட்டுக்கிட்டே இருக்கிறா, எப்பா செங்கடல் 2ஆ பிளந்துச்சான், எப்ப மண்ணா கிடைச்சுதான், எப்ப காடை கிடைச்சுதான், மாராவின் தண்ணீரை மதுரமாக மாற்றினாங்களாம், யோர்தான் நதியை கடந்தார்களாம், 2 ராஜாக்களை வீழ்த்தினாங்களாம். காதுல கேட்டு சொல்றா, இப்ப அவரே தேவனானவர், மெய்யான தேவனானவர். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை அதுதான். இஸ்ரவேல் ஜனங்களை போல அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொண்டு இருக்கிற நம்ம தான் கடினமான சூழ்நிலையில விழுந்து போகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனா உலக பிரகாரமான மனிதன் கூட கடினமான சூழ்நிலை தனக்குண்டான இடத்தை அப்படி ஆணி அடிச்ச மாதிரி வச்சிருக்கோம். அல்லேலூயா. அவன் எதை விசுவாசிக்கிறானோ
அவன் எதை நம்புகிறானோ அதுல இருந்து அவனை நீங்க கொண்டு வர முடியாது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஒருத்தர் சொல்லுங்க. நம்ம போய் விழுந்துருவோம் அவங்க காலில். ஏன்? அப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலை வரும்போது நான் யாருக்காக பேசுவேன் பாஸ்டர், நான் யாருக்காக நிற்பேன், நான் என்ன பண்ணுவேன், நான் ஏது பண்ணுவேன்? யோசிங்க. உலக பிரகாரம் மனிதன் அவனுடைய ஸ்டாண்டர்ட்ல அவன் அவன் நம்புகிற, அவன் விசுவாசிக்கிற காரியத்தில் நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு நிற்கிறான் அப்படின்னா அவனோட நீங்க போட்டி போட வேண்டாம். இல்லப்பா, உன் வழி வேற, என் வழி வேற, நீ உன் வழியில போனா என் வழியில போக, அதனால எனக்கு உபத்திரவங்கள் உண்டு, அதனால இழப்பு உண்டு. ஒரு இழப்பை நீங்க பார்த்து விசுவாசத்தை இழந்து போனீங்கன்னா குடும்பத்துல பல இழப்பு ஏற்படும். அல்லேலூயா. ஒரு காரியத்தை உங்களால தாங்க முடியல, நீங்க விழுந்து போனீங்கன்னா பல காரியத்தை நீங்க தாங்க முடியாம நெஞ்சு அடிச்சுட்டு அழுவீங்க. கடினமான சூழ்நிலைகள் வரும் பொழுது விசுவாசத்தை சோதிக்கணும். நான் சொல்லிக்கலாம் என்ன பெருமையா, இவ்வளோ வெயிட் இருக்கேன், இவ்வளோ ஹைட் இருக்கேன், என்ன மாதிரி பலசாலி யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு காய்ச்சல் வந்தாதான் எனக்குள்ள என்ன பலன் இருக்குன்னு என்ன பண்ணும் தெரியும். நான் பலசாலியா இல்லை பலவீனனா, அதாவது மாம்சபூர்வமா. கொரோனா டைமில் பார்த்தோம், பெரிய பெரிய நடிகர்கள், பெரிய பெரிய ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ணக்கூடியவங்க, பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் உள்ளே போய் ஒளிஞ்சு கதவை சாத்தின. எல்லாரும் அவங்கெல்லாம் கிடையாது. நான் பலசாலின்னு சொல்லி கொண்டு இருந்தவங்க எல்லாமே காணாமல் போனாங்க. அவ்வளோ பக்தியாக இருக்கக்கூடியவர்கள், அவ்வளோ மேன்மையாக இருக்கக்கூடியவர்கள், அவ்வளோ சுதந்திரமாக இருக்கக்கூடியவர்கள், அவ்வளோ நல்ல உணவுகளை உட்கொண்டவர்கள் நிறைய பேர் காணாமல் போனாங்க. கொரோனா சோதித்தது. எத்தனை பேர் உண்மையான எதிர்ப்பு சக்தி உள்ளவர்கள், எத்தனை பேர் உண்மையான எதிர்ப்பு சக்தி இல்லாதவர்கள். அதே போலதான் கடினமான சூழ்நிலை வரும்போதுதான் தெரியும் நமக்கு. கடினமான சூழ்நிலை, நல்லா கவனிங்க. ராகா, பாவியான ராகா கடினமான சூழ்நிலையின் மூலமாக பரிசுத்தமாக்கப்பட்டாள். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான். அவளுக்குள்ள இருந்த விசுவாசம் அந்த கடினமான சூழ்நிலையிலே அவள் யார் என்பதை கர்த்தருக்கு முன்னாக நிரூபித்தது. இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, தேவனுடைய இரக்கத்தையும் அன்பையும் அவள் எப்படி பெற்றுக்கொண்டாள்னா அவளுக்குள்ள இருந்த உயிருள்ள ஒரு விசுவாசம். அல்லேலூயா. தேவனே தேவனே என்னை ஏன் கைவிட்டீர், தேவனே 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 என்று உபத்திரவத்திலே கூப்பிடுகிற ஒரு ஜனமாக இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொன்னார், உங்களை அறியன்னு சொல்லிட்டு போயிருவேன் அப்படிங்கிறார். உங்களுடைய விசுவாசத்தை பழக்கப்படுத்துங்க. சொல்லுங்க, போல்டா தைரியமா சொல்லுங்க, நான் கேட்டது உண்மை, நான் விசுவாசிக்கிறது உண்மை, என் தெய்வம் உண்மையானவர், என் தெய்வம் என்ன சொல்றாரோ அதான் நான் செய்வேன். இல்லைன்னா எனக்கு கடைக்காட்டி போய், என் வீடு இல்லையா எடுத்துக்கோ, இயேசுவை கும்பிட்டா உனக்கு சொத்து கிடையாது எடுத்துக்கோ, இயேசுவை கும்பிட்டா உனக்கு இது கிடையாது எடுத்துக்கோ, இயேசுவை கும்பிட்டா உனக்கு இது இல்லை நீ வெளியே போயிடு போறேன். அல்லேலூயா. யாரு வேணா எதிரா நிக்கலாம், கணவன் நிக்கலாம், மனைவி நிக்கலாம், பிள்ளைகள் நிக்கலாம். இயேசுதான் எனக்கு முக்கியம். பிள்ளைகளுக்காக தாய் தகப்பன்மார் விட்டு கொடுக்க கூடாது, தாய் தகப்பனுக்காக பிள்ளைகள் தேவனை விட்டு கொடுக்க கூடாது. என் தேவன் எனக்கு முக்கியம், நான் அதில் கலந்துக்க மாட்டேன். மா நீ வரலன்னா, அப்பா நீ வரலன்னா காலம் முழுதும் உனக்கு சோறு போட மாட்டேன், காலம் முழுதும் இந்த வீட்டுக்கு வர மாட்டேன். நீ சோறு போட்டு தான் நான் வாழணுங்கிற அவசியம் கிடையாது. அல்லேலூயா. உடம்பு முடியாம சாக கிடந்தேன், எல்லாரும் வெளியே நின்னீங்க, என் தேவன் தான் உள்ள இருந்து எனக்கு சுகத்தை கொடுத்தார். அல்லேலூயா. கஷ்டமா நின்ன, கடன் பிரச்சனையில நின்ன, எல்லாரும் தூரத்துல இருந்து ஒரு ஃபோன் கூட பண்ணி கேட்கல, என் கர்த்தர் என்னோடு உள்ள இருந்து என்னை பலப்படுத்தி சுகப்படுத்தினார். அப்ப சுகம் கொடுத்த தெய்வம் இப்ப கொடுக்க மாட்டாரா? அப்ப எனக்கு சோறு போட்ட தெய்வம் இப்ப சோறு போட மாட்டாரா? வயசான காலத்துல என்ன பார்த்துக்க மாட்டாரா? கடினமான சூழ்நிலை, இந்த மாதிரி டெசிஷன் முடிவெடுக்க வேண்டிய நேரம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரம் வரும். ராகாப் அந்த கதவை திறக்கிற நேரம் தான் முடிவெடுக்கிற நேரம். அல்லேலூயா. அவ விசுவாசம் சோதிக்கப்படுகிறதுக்கு 2 நாள் 3 நாள் கிடையாது. கதவை தட்டுறாங்க ராணுவ வீரர்கள், கதவை திறக்கிற அந்த அம்மா 2 வார்த்தை சொல்ல முடியும், எனக்கு என் வீட்டுக்குள்ள இருக்காங்க, அரெஸ்ட் பண்ணிக்கோங்க, இல்லை அவங்களை எனக்கு தெரியாது. அவ விசுவாசத்தை புடமிடுகிற நேரம் அதுதான். தைரியமா சொன்னா அவங்க இங்க இல்லை.
அதனாலதான் யாக்கோபு ராகாப் எழுதி வச்சிருக்காரு. ஈசாக்கு இருக்கான், யாக்கோபு இருக்கான், தாவீது இருக்கான், எத்தனையோ பேர் இருக்காங்க, யோபு இருக்கிறாப்ல. ஆனா பரிசுத்த ஆவியானவர் யாக்கோபு மூலியமா ராகாபினுடைய விசுவாசம் மேன்மையாக தெரிந்தது. மூணாவது விஷயம், அதாவது அந்த அம்மாவுக்கு இருக்கக்கூடிய அந்த காரியம் என்ன அப்படின்னா, செல்ஃப் டினையல், தன்னைத்தானே வெறுக்கிற ஒரு விஷயம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க இந்த இடத்துல, கொஞ்சம் அந்த சிச்சுவேஷன் யோசிங்க. நம்ம ராகாபுடைய சூழ்நிலையில் இருப்போமே. இப்போ ராகாப் எரிகோ பட்டணத்தில் வாழ்கிற ஒரு மகள், அவளுக்கு சொந்தக்காரங்க உண்டு, அவளுக்கு நண்பர்கள் உண்டு. உங்களுக்கு எனக்கு இருக்கிற மாதிரி அவளுக்கு ஒரு ரேஷன் கார்டு உண்டு, உங்களுக்கு எனக்கு இருக்கிற மாதிரி அவளுக்கு அந்த இடத்துல ஒரு சொத்து உண்டு. ஒருவேளை ராகாப் பண்ண தப்பு வெளியே தெரிஞ்சா என்ன நடக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். கொலை செய்யறது ஒரு புறம், அடுத்தது கொலை செஞ்சிருவாங்க, ஃபர்ஸ்ட் அது வச்சுக்கலாம். ரெண்டாவது, ஏன் நம்ம தேசத்தையே நீ பிட்ரை பண்ணிருக்க, நம்ம தேசத்துக்கே துரோகம் செஞ்சிருக்கன்னு யாரு பேச மாட்டா? நண்பர்கள் பேசுவாங்களா? பக்கத்து வீட்டுக்காரங்க பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. என் தேசத்துக்கே நீ துரோகம் செஞ்சுட்ட, நம்ம ஊருக்கே நீ துரோகம் செஞ்சுட்ட, உங்ககிட்ட நாங்கள் பேச மாட்டோம். நண்பர்கள் பேச மாட்டாங்க, உறவினர்கள் பேச மாட்டாங்க, அரசாங்கம் அந்த அம்மாவுக்கு எதிராக நிற்கும், சுலபமாக கடந்துடுறோம். அந்த அம்மா எவிடன்ஸ் ஒன்றும் கிடையாது. எரிகோ பட்டணத்தை வீழ்த்திய பிறகு 2 பேர் வீட்டுக்குள்ள வந்து அப்படி நடக்கல. இவங்க எல்லாம் வெளியே இருக்காங்க, எரிகோ பட்டணத்துக்கு வெளியே இருக்காங்க, அதிகாரம் எரிகோ பட்டணத்துக்குள்ள இருக்கு. இப்ப இந்த அம்மா ஒரு அம்மா விசுவாசம் தான் வெளிப்படுது இந்த இடத்துல. இதுதான் சிச்சுவேஷன், இதுதான் சூழ்நிலை. சகோதர சகோதரியை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. செல்ஃப் டினையல், தன்னைத்தானே ராகாப் வெறுத்ததுதான் விசுவாசத்தினுடைய மேன்மையான ஒரு விஷயம். எல்லாத்தையும் வெறுத்தா. இயேசு எனக்கு முக்கியம், அவருடைய விசுவாசம் மேன்மையானது. ஒரு அம்மா, ஒரு குடும்பம் இல்லை, ஒரு ஆத்துமா தேவன் கிட்ட நெருங்கணும் அப்படின்னா சுயத்தை வெறுக்கணும். சுயம் என்று சொன்னால் இந்த உலகத்தை சார்ந்த எல்லா விஷயங்களும், பணம், பொருள், செல்வம், பிள்ளைகள், தாய், தகப்பன், வீடு, படிப்பு, இதெல்லாம் சுயம். தேவனுக்காக சுயத்தை வெறுத்து நிற்கணும். அதுதான் உண்மையான விசுவாசம். உன் விசுவாசத்தை எப்படி வேணா சோதனை இடலாம், விட்டு கொடுக்காதீங்க. கர்த்தர் தான் எனக்கு முக்கியம், என் தேவன் தான் எனக்கு முக்கியம், என் ராஜா ஏசப்பா தான் எனக்கு முக்கியம். நான் அடுத்த ஒரு கேள்வி யோசிச்ச ஒரு கேள்வி என்னன்னா, ஃபைனல் பாயிண்ட், கடைசி பாயிண்ட் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ராகாபுடைய வாழ்க்கையில அந்த வசனத்தை நீங்க வாசிக்கணும் கண்டிப்பா. எடுத்துக்கொள்ளுங்க, யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 25வது வசனம் வாசிங்க. அந்தபடி ராகாப் என்னும் வேசி. ஏன் இங்க இதை மென்ஷன் பண்ணணும்? எடுங்க எபிரேயர் 11ஆம் அதிகாரம் எடுங்க பார்க்கலாம். 11ஆம் அதிகாரத்துல 31ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. ராகாப் என்னும் பழைய ஏற்பாடு புத்தகத்தில் முதல்ல அவளை அடையாளப்படுத்தும் பொழுது வேசி என்கிற வார்த்தை அடையாளப்படுத்தப்படுகிறது. புதிய ஏற்பாடில் ராகாப்னு சொன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், வேற ஒரு கேரக்டர் ராகாப்னு அங்கே இல்லை. வேசிங்கிற வார்த்தை ஏன் ரிப்பீட்டடா அங்கே அழுத்த திருத்தமா வருது? ஏன் வருது சொல்லுங்க பார்க்கலாம். வேசி என்பது அவளுடைய பழைய வாழ்க்கை. கர்த்தர் இந்த வசனத்துல திரும்ப இந்த வார்த்தையில திரும்ப அந்த அளவுக்கு அவங்களுக்கு சொல்ற ஒரு வார்த்தை அப்படின்னா, ராகாபினுடைய வேசித்தனமான பழைய வாழ்க்கை எப்படி விசுவாசமானதாக மாறுச்சுன்னா அந்த ஒரு வார்த்தையில எல்லாரும் சிந்திக்கணுங்கிறதுக்காக, அல்லேலூயா, எல்லாரும் யோசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ராகாப் அப்படின்னு கடந்து போறதை விட ராகாப் என்னும் வேசி அப்படின்னு சொன்னா, ஓ, வேசியா இருந்த, விபச்சாரியா இருந்த ராகாபுக்குள்ள இவ்வளவு பெரிய விசுவாசமா? ஆபிரகாமின் விசுவாசம் பெருசா தெரியாது, ஈசாக்கின் விசுவாசம் பெருசா தெரியாது, யாக்கோபின் விசுவாசம் பெருசா தெரியாது, விபச்சாரியான ராகாபின் விசுவாசங்கும் பொழுதுதான் அவ வாழ்க்கையினுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த மாற்றம், விசுவாசத்தின் மூலமாக ஏற்பட்ட மாற்றத்தை
இந்த காலகட்டத்திலே நீங்களாகட்டும் நானாகட்டும், அந்த காலகட்டத்திலே யாக்கோபு யாருக்கு எழுதினாரோ அவர்களாகட்டும், எபிரேயர் புத்தகம் அப்போஸ்தலர்கள் மூலமா யாருக்கு எழுதப்பட்டதோ அவர்களாகட்டும், அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. உண்மையான விசுவாசம் என்பது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றத்தை உருவாக்குகிறது, எப்படிப்பட்ட காரியத்தை அவங்களுக்குள்ள இன்டியூஸ் பண்ணுது. ரொம்ப முக்கியமா கவனிங்க. உங்களுக்கும் எனக்கும் கிடைத்த வெளிப்பாடு, உங்களுக்கும் எனக்கும் கிடைத்த அறிவு ராகாபுக்கு கிடையாது. இன்னைக்கு நம்ம வேத வசனத்தை வச்சு வாசிக்கிறோம். லூக்கா புத்தகத்தையும் மத்தேயு புத்தகத்தையும் மார்க் புத்தகத்தையும் வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அழகா பேசுறார். அதுல கல்வாரி மலையை குறித்து பேசுகிறார், இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து பேசுகிறார். இன்னைக்கு நம்ம கையை கட்டிட்டு சொல்றோம், எப்படி பாஸ்டர் பண்ண முடியும், என்ன பாஸ்டர் பண்ண முடியும், எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது வேதாகமம் தெளிவாக போதிக்கிறது. இதையெல்லாம் படித்து இதையெல்லாம் கற்றுக்கொண்டு இன்னைக்கும் நின்று பாவம் செய்கிறோம். ஆனா ராகாப் எப்படி நீதிமானாக்கப்பட்டால் நாம் எப்படி நியாயம் தீர்க்கப்படுவோம் என்பதை ஒரு வசனத்தை கூட வாசிங்க. லூக்கா புத்தகம் எடுங்க, லூக்கா 12ஆம் அதிகாரம் 48வது வசனத்தை வாசிங்க. எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ, அல்லேலூயா, எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்துல அதிகம் என்ன பண்ணும்? வேத வசனத்தை எவ்வளவு தூரம் நீங்க கற்றுக்கொள்றீங்களோ, பைபிள் உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவ்வளவு தூரம் ஆண்டவர் பதில் கேட்பார். அதனாலதான் பாஸ்டர் நான் பைபிள் படிக்கிறதே இல்லை. ஒரே வார்த்தை நாளைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லாமே, ஆண்டவரே அந்த அதிகாரத்தை நான் படிக்கல, ஆண்டவரே அந்த வசனத்தை நான் படிக்கல, அதனால இந்த தப்பு பண்ணிட்டேன், என்ன பரலோகத்துக்கு ஏத்துக்குங்க ஆண்டவரே. முடியாது. வேத வசனத்திலே சொல்லுது, கொடுக்கப்படுகிறதோ படிக்கிறதும் படிக்காதும் உன் விருப்பம். உனக்கு சுவிசேஷம் வந்துருச்சு, நீ உனக்கு தேவ வசனம் வந்துருச்சு, நீ எப்படி நடக்கணும் நடிக்காதுக்கு நடக்கக்கூடாதுங்க வேத வசனம் கையில் ஆண்டவர் கொடுத்துட்டாரு, பைபிளை கையில் கொடுத்துட்டாரு. இப்போ ஆண்டவர் முன்ன உங்கள்கிட்ட கேள்வி கேட்பாரு, உங்ககிட்ட இது கொடுத்துருக்கல ஆண்டவரே, அந்த நேரத்தில் நான் வந்து என் மாம்சம் மீறி நான் செஞ்சுட்டு ஆண்டவரே, அது செய்யக்கூடாதுங்கிறது எனக்கு தெரியல ஆண்டவரே. ஏப்பா, பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் அப்படின்னு ஒரு வசனத்தை உனக்கு கொடுத்துருக்குறேன்ல, நீ அதை படிச்சிருக்கிறீல்ல, உன் சபையில் உன் பாஸ்டர் அதை பிரசங்கம் பண்ணியிருக்கிறாருல்ல, நீ இங்கே உண்மையாக இருக்கணும் உத்தமமாக இருக்கணும் பாஸ்டர் சொல்லியிருக்கிறாருல்ல. பாஸ்டர் அது ஆண்டவரே வாலிப வயசில் எல்லாரும் போகிறதான அது வாலிபம், அந்த வாலிப வயசில் ஈர்க்கப்படுறது, உலகம் ஈர்க்கப்படுறது ஒன்று தானே. அந்த வயசில் தப்பு பண்ணாமல் எப்படி இருக்க முடியும்? அந்த வயசில் கண்ட்ரோல் பண்ணாமல் எப்படி இருக்க முடியும்? ஒருவேளை வாலிப பிராயத்தில் நம்ம இருக்கிறோம், ஆண்டவருடைய வருகை வந்து நம்ம அந்த பாவத்தை செஞ்சு ஆண்டவர் இந்த பதில் கேட்ட ஆண்டு யோசேப்பை பற்றி உனக்கு தெரியுமில்ல, அல்லேலூயா, உன்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்குல்ல. உலகபூர்வமான மனுஷனுக்கு யோசேப்பை பற்றி தெரியாது. அதனால தான் கடைசி நேரத்தில் சிலுவையில தொங்கின மகன்கிட்ட ஆண்டவர் என்ன மன்னிச்சு ஏற்றுக்கொள்ளுங்க, நீ என் பரதேசில் இருப்பாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் கொடுக்கப்பட்டது, அதில் உண்மை உள்ளவனாக இருந்தான். இதுக்கு தான் பாஸ்டர் ரட்சிக்கப்படாமல் இருந்திருக்கணும். அல்லேலூயா. 10 வருஷமா ரட்சிக்கப்பட்டு இப்போ நான் சிக்கல்ல மாட்டேன் பார்த்தீங்களா? இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும் பார்த்தீங்களா? பரலோகத்தை இழந்து போனோம் பார்த்தீங்களா? ஆண்டவர் கரெக்டாக அந்த 3வது மேகத்தில் ஒரு இங்கே முழங்கால் டப்புன்னு முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவர் என்ன மன்னிச்சிருங்க என்ன ஏற்றுக்குங்க அப்படின்னா உடனே நான் பரலோகம் போயிருப்பேன்ல. நீ ரட்சிக்கப்படல, பைபிள் தெரியாது, வசனம் தெரியாது, உன்னை ஆண்டவர் பரலோகம் கொண்டு போயிருப்பார்ல. அதுக்கு தான் அங்கே ஒரு எண்டு ட்விஸ்ட் வைக்கிறார். என்ன வைக்கிறாரு? இயேசு எப்படி வருவாராமா? திருடனின் வருகை போல. எப்போ நீங்கள் நம்மள யோசிச்சுட்டு இருக்க முடியாது. அவர் வர நேரத்தில் முழங்கால் படிட்டலாம். நாளை காலையில் நீ நைட்டு மனம் திரும்பிடுவோம். அவர் அங்கே வரும்போது பக்கத்து வீட்டு கதவை தட்டும்போது நம்ம வீட்டில் என்ன பண்ணிடலாம்? மாறிக்கலாம். எக்ஸாம் எழுதும் பொழுது நாங்கள் காலேஜ் படிக்கும்போது ஒரு சம்பவம் நடக்கும். ஃபஸ்ட்டு பெஞ்சு, 2வது பெஞ்சு, 4வது பெஞ்சில் நம்ம உட்காந்துட்டு இருப்போம். ஒன்று ஃபஸ்ட்டு பெஞ்சில் பிட் அடிக்கிற காப்பி அடிக்கிறவங்கள பிடிப்பாங்க, இல்லை 4வது பெஞ்சில் காப்பி அடிக்கிறவங்கள என்ன பண்ணுவாங்க? பிடிப்பாங்க. ஒருத்த மாட்டணும்னா மீதி இருக்கிற 55 பேரும் படப்படன்னு கை ஆடும். இங்கிட்டு போவோம் இதை இப்படி என்ன பண்ணுவோம் வைப்பான். ஏன்? மற்ற 55 பேரும் என்ன பண்ணுவோம்? 55 பேர் இருக்காங்கன்னா ஒருத்த மாட்டிட்டானா 54 பேரும் அங்கே ஏதோ காப்பி அடிச்சுட்டு இருப்பான். அப்போ ஒருத்த மாட்டணும், எங்கே அடுத்தது நம்மளை பிடிச்சிருவாங்களோன்னு இதை எடுத்து அங்கே ஒளிவை, புக் எடுத்து இங்கே நோட்டை கொண்டு போய் இங்கே ஒளிவை, ஒளிச்சு வச்சிருவோம். அப்படி கர்த்தர் அந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டார். அல்லேலூயா.
பாஸ்டர் என் வீடு 5/413, 5/412 வீட்டில் ஒரு அம்மா இருக்கிறாங்க. அந்த அம்மா கதவை தட்டி, ஏமா நீ ரட்சிக்கப்பட்டியா, நீ ரட்சிக்கப்படலையா அப்படின்னு ஆண்டவர் பேசும்போது 5/413 இருக்கிற நான் டப்புன்னு முழங்கால் படிட்டு மனம் திரும்பிட்டு ஆண்டவரேன்னு சொன்னா என்ன கூட்டு போய் இல்லை. உலகம் முழுவதும் அட் அ டைம்ல நடக்கும். அல்லேலூயா. அட் அ டைம்ல நடக்கும். அது அழகா சொல்லுது இன்னொரு இடத்துல, எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஆண்டவர் எப்படியா வருகைன்னு ஒரு கான்செப்ட் சொல்லி இருக்குது. இன்னொரு கான்செப்ட் எப்படி சொல்லுது, திடீர்னு காணாம போயிடுவாங்க. அல்லேலூயா. திடீர்னு. ஒருவேளை இப்படி யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம எல்லாம் உட்கார்ந்துருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவருடைய வருகையாக இருந்தால் நம்ம எல்லாம் அப்படியே மேலே பரலோகம் போயிடும். இன்னைக்கு சபைக்கு வராதவங்களாம் என்ன பண்ணுவாங்க, வீட்டில் என்ன பண்ணுவாங்க, சாம்பார் சமைச்சு கறி சமைச்சிட்டு இருப்பாங்க. சரி அடுத்த வாரம் பாஸ்டர் வீட்டுக்கு போய்க்குவோம். செவ்வாய்க்கிழமை பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணுவோம், என்ன ரிங்கு போகுது பாஸ்டர் எடுக்கல, என்னாச்சோ தெரியல. சரி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக 9 மணிக்கு ஆராதனைக்கு போயிடுவோம் அப்படின்னு வந்து பார்த்தா கட்டடம் ஒருவேளை அப்படியே திறந்து கிடக்கும். பாஸ்டருக்கு பாரு 9 மணி டைம் ஆச்சு, இன்னும் என்ன கிடையாது, அறிவில்லை பாரு அப்படின்னு சொல்லி வந்து எல்லாம் கூட்டிப்பா எல்லாம் போட்டு பாஸ்டர் வருவாருன்னு நம்ம பாட்டு உட்காந்துட்டு இருக்கலாம். விசுவாசிகளும் வரல, யாரும் வரல, என்னாச்சு ஏதாச்சு. ஹல்லேலூயா. ரெவலேஷன் ஃபுல் வெளிப்பாடு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதிகம் யார்கிட்ட கொடுத்திருக்கணும், அவங்ககிட்ட அதிகம் கேட்பேன். ஒரு ஸ்பிரிச்சுவல், ஒரு ஆவிக்குரிய மாற்றம். ராகாபுடைய வாழ்க்கையை தான் கர்த்தர் பார்க்கல. அவளுடைய இருதயமே மாற்றப்பட்டது. ஒரு 4-5 பாயிண்ட் சொல்லி நான் முடிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த மகள் ஒரு பேகன், அதாவது ஒரு உலகபூர்வமாக அவளுடைய சிஸ்டம் வேற. உலகபூர்வமாக அவளை எப்படி பார்க்கலாம்னா, ஒரு விபச்சார ஸ்திரீ அவள். டூ டிஃபிகல்ட், ரொம்ப கடினமானது இப்படிப்பட்ட பாவத்துக்குள்ளாக இருந்து வெளிவருவது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாவா இல்லையா? ரொம்ப கஷ்டம். வாயில நம்ம என்ன வேணா சொல்லலாம். விபச்சார சிந்தனையும் விபச்சார எண்ணமும் இருந்து வெளியே ஒரு மனுஷன் வரா அப்படின்னு சொன்னா, தேவன் முழுமையா இருதயத்தை மாத்தலைனா வர முடியவே முடியாது. வாலிப வயதிலிருந்து செத்து போகிற வரைக்கும் அந்த எண்ணம் அப்படியே செதஞ்சு கிடக்கும். செதஞ்சில்லை, உள்ளுக்குள்ள அப்படியே உயிரோட கிடக்கும். ஒருவேளை அதுக்குண்டான சமயத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் போது அந்த மிருகம் வெளிப்படும், அந்த பாவம் வெளிப்படும். பட் இந்த மகள், இந்த இது கான்செப்ட், இந்த எரிகோ பட்டணத்தை முடிச்ச உடனே அடுத்த பாயிண்ட் அவ என்ன பண்றா அப்படின்னு சொன்னா, தேவ சாம்ராஜ்யத்துக்குள்ள எப்படி அவ கொண்டு வரார்னா, இஸ்ரவேல் மகன் ஒருத்தனை என்ன பண்ணுகிறார், திருமணம் பண்ணிக்கொள்ள. சல்மான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தன் என்ன பண்ணுகிறார், திருமணம் பண்ணி கொள்ளுகிறார். வெறுத்து போன ஒரு மகள். நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு விபச்சார ஸ்திரீ தன்னுடைய வாழ்க்கையில இளம் வயதிலே தள்ளப்பட்ட ஒரு மகள். ஆண்களை நம்ப மாட்டாங்க. அல்லேலூயா. ஆண்களை நம்ப மாட்டாங்க. சரீரம் மறுத்து போய் கிடக்கும். பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க, சரீரம் மறுத்து போய் கிடக்கும். ஆண்களை ஏற்றுக்கொள்ளுகிற மனசு இருக்காது. இன்னைக்கெல்லாம் ஒரு வீட்டுக்காரர் ஒரு சின்ன பொய் சொல்லிட்டாருனாவே முடிஞ்சு போச்சு. வெளியே சாப்பிட்டோன்ட்டு என் இருதயமே செத்து போச்சு, என் வாழ்க்கையே வெறுத்து போச்சு, என்னை விட்டுட்டு சாப்பிட்டு வந்துட்டார், என்னை விட்டுட்டு போயிட்டார், என்னை விட்டுட்டு சினிமாவுக்கு போயிட்டார், என்னை விட்டு என் வாழ்க்கையே போச்சு. அதிலிருந்து ரிக்கவர் ஆகி வரத்துக்கு காலத்துக்கு கிடக்கும். சாக கிடக்குமோ சொல்லும், அன்னைக்கு என்னை விட்டுட்டு போய் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க இல்லை. ஆனால் அந்த மகள் தன் இருதயம் மாறிச்சு, ஒரு மகனை திருமணம் செய்து உண்மையா உத்தமமா வாழ்ந்து வந்தார். ஹல்லேலூயா. அந்த வகையில் இருந்தால் போவாஸ் என்ன பண்றார், எடுக்கப்படுகிறார். 2வது விஷயம், அவள் முழுமையாக வரவேற்றாள். அந்த யார, அந்த வேவுக்காரரை. ஸ்பிரிச்சுவல்லாம் மாற்ற சொல்லிட்டு இருக்கேன், ஆவிக்குரிய மாற்றங்கள். 2வது, அவர் வேவுக்காரரை வரவேற்றா. எது மேல? கர்த்தர் மேல விசுவாசம் வச்சது. என் சகோதர சகோதரியே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே விசுவாசம் மேலோங்கி இருக்கு அப்படின்னு சொன்னா, இயேசுவை வரவேற்கிற மனப்பாங்கு இருக்கும். ஹல்லேலூயா. விசுவாசம் இயேசுவை என்ன பண்ணும்? இயேசுவை கொஞ்ச நேரம் அந்த மூலையில போய் நில்லுங்க, நீங்க வாங்க உள்ள. ஹல்லேலூயா. என் சொந்தக்காரங்க உள்ள வாங்க, உலகபூர்வமான சமய சடங்குகள் உள்ள வரட்டும், உலகபூர்வமான பாவம் உள்ள வரட்டும். இயேசு நீங்க ஓரமா நில்லுங்க. அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் இடம், நீங்க ஓரமா நில்லு. அது இல்லை ஆவிக்குரிய வாழ்க்கை. தேவன் நீங்க நடுவில் நில்லுங்க, மற்றதெல்லாம் வெளியே போகட்டும். ஹல்லேலூயா. ஒரு அண்ணன் தம்பி 3 பேர் இருக்காங்கன்னா,
கடைசி தம்பி வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன். அப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் பொழுது அண்ணனுக்கும் ரெண்டாவது அண்ணனுக்கும் பயங்கரமான சண்டை, பேசிக்கவே மாட்டாங்க. இப்போ இந்த கல்யாணத்தில் என்ன நடக்கும்? அண்ணன் வரும்போது ரெண்டாவது அண்ணன் ஒன்றும் வீட்டு விட்டு வெளியே போயிடுவார். இல்லை ரெண்டாவது அண்ணன் உள்ளே இருக்கும்போது அண்ணன் வீட்டு விட்டு வெளியே போயிடுவார். அவன் இருக்கும்போது நான் இருக்க மாட்டேன், நான் இருக்கும்போது அவன் இருக்க மாட்டேன், அந்த கல்யாணத்துக்கு நான் வரமாட்டேன், இனிமேல் உங்களோட ஃபங்க்ஷனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நீ யாரோ நான் யாரோ. இவங்களுக்குள்ளே இவ்வளோ வைராக்கியம் இருக்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் இயேசுவை கூப்பிட்டு சேர் போட்டு உட்கார வச்சுட்டு வாங்க உள்ளே வாங்க, கலாச்சாரம் உள்ளே வாங்க, வாங்க சினிமா உள்ளே வாங்க, வாங்க படம் பார்க்குறது உள்ளே வாங்க, வாங்க குடிக்கிற பழக்கம் உள்ளே வாங்க, வாங்க சிகரெட் பிடிக்கிறது உள்ளே வாங்க, வாங்க உலகப்பூர்வமாக என்னென்ன காரியம் அதெல்லாம் உள்ளே வாங்க. இயேசு இருக்கிறார் பாஸ்டர். என் இருதயம் வந்து பார்த்தீங்கன்னா 2400 சதுரடி, 400 சதுரடி நான் ஆண்டவருக்கு கொடுத்துட்டேன், மீதி 2000 சதுரடி பிரித்து பிரித்து கொடுத்துருக்கேன். எல்லாரும் சொந்தமாக என்ன பண்ணுறாங்க, குடும்பம் நடத்துகிறாங்க. அப்படிலாம் இல்லை. இல்லை ஏதாவது ஒன்று உடனே வேகமாக என்ன பண்ணுவார், கிளம்பி போயிடுவார். மூணாவது விஷயம், அவளுடைய வாழ்க்கை. நான் ஏற்கனவே சொன்னேன், பழைய வாழ்க்கை விபச்சாரம், திரும்ப அந்த விபச்சாரத்தில் ஈடுபடாத ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை. அதை ரொம்ப முக்கியமாக நம்ம என்ன பண்ணணும், நம்ம பார்க்கணும். நான்காவது ஒரு விஷயம், அந்த மகள் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் துணியை ஒளிய கட்டுங்க, நாங்கள் உங்களை கொல்ல மாட்டோம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி விசுவாசத்தோடு துணியை கட்டினா. ஹல்லேலூயா. அவள் ஒரு டைரக்ஷன் சொல்லலை, அவள் ஒரு காரியத்தை சொல்ல. இன்றைக்கி நம்மளே ஆண்டவருக்கு அட்வைஸ் பண்ணுறோம், ஆண்டவர் இதை இப்படி பண்ணுங்க, அதை அப்படி பண்ணுங்க, அதை அந்த மாதிரி பண்ணுங்க, இதை ஆண்டவர் இந்த விஷயத்தை மாத்திரம் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. யார் அட்ஜஸ்ட் பண்ணோம்? இவங்க அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்களாம், இவங்க குடும்பம் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்களாம். ஆனால் யார் அட்ஜஸ்ட் பண்ணணும்? ஆண்டவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பாஸ்டர், ஆண்டவரை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஆண்டவருக்கு பதில் சொல்லக்கூடாது. உண்மையான விசுவாசம் அதை ஒருபோதும் என்ன பண்ணாது, செய்யாது. அடுத்த ஒரு விஷயம், அவளுடைய கலாச்சாரம், அவளுடைய ஜனங்கள், அவள் செய்த விக்கிரக ஆராதனை எல்லாவற்றையும் தூக்கி போட்டுட்டு வந்தா. அல்லேலூயா. அவ எந்த ஊர்காரி? கானான். அவளுடைய பட்டணம் எரிகோ பட்டணம். எரிகோ பட்டணத்தினுடைய மகள் அவள். எரிகோ பட்டணத்தின் கலாச்சாரத்தை உடையவள், எரிகோ பட்டணத்தினுடைய சடங்குகளை உடையவள், எரிகோ பட்டணத்தினுடைய விக்கிரக ஆராதனை செய்த மகள். எரிகோ பட்டணத்தில் எப்படிப்பட்ட காரியம் இருக்குமோ அப்படிப்பட்ட மகள் இப்பொழுது அப்படியே எங்க டிரான்ஸ்ஃபர் ஆகிறா? இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள டிரான்ஸ்ஃபர் ஆகிறா. இப்ப நல்லா கவனிங்க, எரிகோ பட்டணத்தினுடைய எந்த காரியம் இந்த மகளுக்குள்ள என்ன கிடையாது, இப்ப கிடையாது. ஹல்லேலூயா. எரிகோ பட்டணத்தின் கலாச்சாரம் கிடையாது, இஸ்ரவேல் பட்டணத்தினுடைய உடன்படிக்கை உண்டு. ஹல்லேலூயா. எரிகோ பட்டணத்தினுடைய ஜனங்கள் கிடையாது, வனாந்தரத்தில் மீட்டெடுக்கப்பட்ட ஜனங்கள் தான் இப்ப அவளுடைய சொந்தம். எரிகோ பட்டணத்தில் அவளுக்கு கணவர் கிடையாது, இஸ்ரவேல் மக்களோட தான் அவளுடைய கணவர். ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் எப்படி பார்க்கிறார்? அவளை ஒரு எரிகோ மகளா பார்க்கல, ஒரு கானானிய மகளா பார்க்கல, இப்ப அவள் இஸ்ரவேல் சந்ததியா பார்க்கிறார். இஸ்ரவேல் அப்படிங்கிறது பிறந்து பிறந்து வர சந்ததி அல்ல, சேர்க்கப்படுகிற சந்ததி. எப்படி சேர்க்கப்படணும்? உன்னுடைய விசுவாசத்தை பொறுத்து. ஹல்லேலூயா. அதை தான் யாக்கோபு சொல்றாரு. பாஸ்டர், இன்னும் என்னுடைய கலாச்சாரம், இன்னும் என்னுடைய சடங்குகள், இன்னும் என்னுடைய சமயம் அப்படின்னு சொன்னா அவ எரிகோ பட்டணத்துக்காரி, அவ கானானிய மகள், புறஜாதி மகள். இல்லை, நான் இப்போ இங்கே வந்துட்டேன் இஸ்ரவேலுக்குள்ள, எனக்கு எரிகோ பட்டணத்தின் எதுவும் தேவையில்லை. எரிகோ பட்டணம் எனக்கு உடன்படிக்கை ரொம்ப முக்கியம். மலை, அந்த சீனாய் மலையின் உடன்படிக்கை எனக்கு முக்கியம், எனக்கு கவனன்ட் ரொம்ப முக்கியம். மத்தேயு புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்று அடுக்கடுக்காக சொல்லிக்கொண்டு ஜாம்பவான்கள் வந்து கொண்டு இருக்கும் பொழுது அங்கே ராகாபும் வரா. ஒரு பெண், ஒரு புறஜாதி, ஒரு விபச்சாரி, சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட மகள், இயேசு கிறிஸ்துவின் கடவுளின் அந்த சந்ததிக்குள்ள அவளை கொண்டு வராருன்னா இவ்வளோ பெரிய விசுவாசம். எல்லாரும் இருக்கிற இடத்துல இருந்து எழுந்து நிற்கலாமா?